Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்து நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். ஸ்தோத்திரம். ஹalleluya. Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹalleluya. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் எல்லோரும் ஆண்டவரே ஒரே குடும்பமாக ஒன்றாக உங்களோட சமூகத்துக்கு முன்பதாக இனியும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் சுவாமி. உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க வந்து இறங்குறதுக்காக நன்றி அப்பா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. அப்பா ஆண்டவரே ஏசப்பா, இந்த நாள்ல நீங்க பேசுற வார்த்தை கேட்கிற அத்தனை பேருக்கும், லைவ்ல பாக்குற அத்தனை பேருக்கும் ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம், ஒரு விசுவாசம் இந்த நாள்ல நீங்க கொடுக்க வேண்டும் சுவாமி. ஏன்னா ஏசப்பா, நீங்க தாப்பா சொல்லியிருக்கிறீங்க, நானே வழி என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்பா? நீங்க எப்படி அப்பா எங்களோட வாழ்க்கையில வழியாக முடியும்? இதுல அடங்கி இருக்கிற ரகசியம் என்ன சுவாமி? இது எங்களுக்கு இன்னும் அதிகமாக இந்த வார்த்தையில் உள்ள வல்லமையும் மகத்துவத்தையும் நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி. ஆவியானவரை மாம்சமான என்னை கொண்டு ஆண்டவரே நானே வழி என்ற ஒரு தலைப்பில நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. எல்லாரும் உட்காருவோம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹalleluya. Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹalleluya. முதல்ல நான் வந்து சில விஷயங்களுக்கு நான் ஏசப்பாக்கு நான் நன்றி செலுத்தணும்னு விருப்பப்படுறேன். 2024 ஏசப்பா எனக்கு டாக்டரின் பட்டத்தை வந்து கொடுத்தாரு. நான் சென்னைக்கு போய் டாக்டர் விஜி செல்வராஜ் அப்பா கிட்ட இந்த பதவியை, இந்த பட்டத்தை நான் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். என்னோட பிறந்த நாள் முடிஞ்ச கையோடும் நான் இந்த விஷயத்துக்கு எனக்கு ஆண்டவர் பிளஸ் பண்ணாரு. அதே நேரத்தில் 2024 2025 நான் லாஸ்ட் டைம் வந்து என்னோட மகள், அதாவது 2024 மார்ச் மாதம் மகளுக்கு பர்த்டேக்கு ஒரு விஷயத்தை நான் வந்து பதிவு செஞ்சிருந்தேன். எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு இருக்கு, நான் வந்து பேசியிருப்பேன், நீங்க போய் பாருங்க. அந்த டைம்ல வந்து ஏசப்பா எனக்கு சிலருக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. ஒரு சில பிள்ளைகள் கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், HIV பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீ வந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லி, ஸோ அதுக்கு உண்டான விஷயத்த நான் வந்து தொடங்க ஆரம்பிச்சு அதை கமிட் பண்ணியிருந்தேன். அட் த சேம் டைம் என்னால் முடிஞ்சது NJPH மூலமா ஏதாவது அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணமும் எனக்கு வந்தது. ஸோ தொடர்ந்து ஒரு வருஷம் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அந்த காரியத்தை நான் வந்து பண்ணேன். ஏன்னா என்னோட விஷயங்கள் வந்து லைவ்ல நிறைய பேர் பார்க்குறாங்க. நான் போன தடவை சொன்னேன், நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்க பார்க்குறாங்க, ஆனால் வந்து கமெண்ட் போட மாட்டாங்க. ஆனால் பார்ப்பாங்க, ஜனங்க பார்ப்பாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் நன்றி செலுத்துவேன். என்னோட பிறந்த நாள் முடிஞ்ச கையோட ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க தமிழ்நாட்டில். ஸோ ஆனாலும் வந்து அது ஒரு சர்ப்ரைஸாக வச்சிருக்கிறாங்க, எனக்கு அது தெரியல. இந்த விஷயத்த குறித்து நான் ஏற்கனவே நான் யாருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எந்த ஒரு நிர்வாகத்துக்கு நான் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு, இவர்களும் நம் உறவினர்கள் என்ற ஒரு ட்ரஸ்டுக்கு சொந்தமான ஒரு ட்ரஸ்டி, ஃபவுண்டர், நிறுவனர், தலைவராகி இருக்கிற பாஸ்டர் மேத்யூ ரஞ்சித் அவர்களுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவரோட தலைமையில தான் இந்த விருதை எனக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்தியா தேசத்துல 5 சமூக சேவை ட்ரஸ்டுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி முத்திரையோட, அதாவது சிம்பலோட அங்கீகாரம் கொடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சென்னை ஹைகோர்ட்டுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட கூட 13 காவல்துறையினர்கள் அவர்களுக்கும் நான் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக DSP S ஸ்ரீதர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் அட்வொகேட், ஹைகோர்ட் அட்வொகேட், சட்ட ஆலோசகர் இவருக்கும் நான் வந்து அட்வொகேட் விவேக் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷயத்த நான் வந்து எதிர்பார்க்காதது, அந்த விருது போடுமா, இந்த விஷயத்த நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கே ஒரு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அதாவது மே 31 பாஸ்டர் மேத்யூ ரஞ்சித் அவர்கள்
அவர் வந்து என்கிட்ட கேட்டது உங்களோட படம் எனக்கு அனுப்பி விடுங்கன்னு சொன்னார். அப்போ நான் நினைச்சேன் ஓகே நம்மளோட ஊழியத்து சம்மந்தப்பட்ட படங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிக்சர்ஸ் அனுப்பி விட்டேன். சிஸ்டர் எனக்கு தனியாக நீங்கள் நிற்கிறது வித்தவுட் மைக் உள்ள பிக்சர் அனுப்பி விடுங்கன்னு. சரி பாஸ்டர், நான் சண்டே நான் சர்வீஸ்க்கு போயிட்டு நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இப்போ இந்த ஜூன் 1ஆம் தேதி சர்வீஸ் நடந்தது கையோட பிரதருக்கு சொல்லி ஒரு பிக்சர் எடுங்க பிரதர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பிக்சர் எடுத்து அனுப்பி விடுறேன். அப்புறம் வந்து ஜூன் 2ஆம் தேதி நான் டாக்டர் ஜோஷிதா அவங்க வீட்டு டெடிகேஷனுக்கு போகிறேன். டெடிகேஷன் முடிஞ்சு மத்தியானம் ஒரு 12:30 போல எனக்கு வந்து அவர் இந்த விருதை அனுப்பி விடுறாரு. எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்தது. வேறு ப்ளஸ் தமிழில் அவர் எழுதி இருக்கிறாங்க. அது எனக்கு டாக்டர் ஜோஷிதா தான் படிக்க வைச்சாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உடனே வீட்டுக்கு தெரியப்படுத்தினேன். அது ரொம்ப ஷாக்காகவே இருந்தது. ஸோ நித்திய ஜீவன் ஜப வீடு மலேசியா, ஸோ இவங்க எனக்கு அங்கீகாரம் கொடுத்து இந்த தருணத்தில் வச்சிருக்கிறாங்க. டாக்டர் EVG சுபீதான்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் இந்த விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம சேனலில் நிறைய காரியங்கள் பார்க்குறாங்க, நிறைய தலைவர்கள் பார்க்குறாங்க. அது நம்ம மறுதளிக்கவே முடியாது. ஸோ இது பார்க்கறதுனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து ஒரு வாழ்த்துதல் சொல்லி ஹானர் பண்ணுறாரு பாருங்க. ஆண்டவருக்கு தான் நம்ம இதுக்கு நன்றி செலுத்தணும். சமூக சேவை சாதனைகள், ஸோ நிறைய டெஸ்டிமனிஸும் பார்த்துருக்குறாங்க. எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் சேவைன்னு அவங்க நினைச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும் எப்படிப்பட்ட சேவை இதுன்னு சொல்லிட்டு. புனிதமான சேவை, சமூக சேவை சாதனைகளை பாராட்டி, சிறந்த முயற்சிகளை பாராட்டி, அப்படிதான் நம்ம சமூக முன்னேற்றம் பணியையும் சிறந்த முயற்சிகளை பாராட்டி எனக்கு கொடுத்திருக்கிற விருது வந்து சரித்திர மங்கை, ஹிஸ்டாரிக்கல் உமன். அந்த வார்த்தை அப்போ நான் வந்து யோசிச்சேன். நான் இந்த வீக்கை ஃபுல் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே நான் தெரியப்படுத்தி இருக்கிறேன். சரித்திரம் மங்கை, இது வந்து ஜான்சி ராணி யூபியில் உத்தரப்பிரதேஷ்ல ஜான்சின்ற ஒரு இடத்துல அந்த ஜான்சி ராணி சரித்திர மங்கைன்னு ஒரு பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் கர்நாடகால வந்து கித்தூரு சென்னம்மா, கித்தூர்ல அது கர்நாடகால இருக்கிறதுனால அந்த சென்னம்மாக்கு கித்தூரு ராணின்னு பட்டம். இவங்கெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் உமன். ஸோ அந்த கேட்டகரியில என்ன வச்சிருக்கிறாங்களே ஹிஸ்டாரிக்கல் உமன் சொல்லி. ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அதே நேரத்தில் ஆல் க்ளோரி டு காட், அவர் தான் வந்து என்னை வந்து இந்த விஷயத்துக்கு ஹானர் பண்ணியிருக்கிறார். மனுஷங்க கிடையாது, அவர் தான் ஹானர் பண்ணியிருக்கிறாரு. அட் த சேம் டைம் கர்நாடகாவில் பெங்களூர்ல பொருந்து வளர்ந்த எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் செல்வ பிரகாஷ் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தமிழ்நாடு திருநெல்வேலியில இருந்து என்ன திருமணமாகி ஏற்றுக்கொண்டாரு. ஓட்டுரிமையும் எனக்கு கொடுத்து ஒரு அங்கீகாரம், ஒரு அடையாளத்தை கொடுத்ததும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. அது அவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, தமிழ்நாட்டு மருமகள் ஆயிட்டு. ஹல்லேலூயா. தொடர்ந்து NJPH EVG டாக்டர் இந்த பணியை, இந்த சேவையை தேவ சமூகத்துக்கு முன்பதாக, தேவ தூதருக்கு முன்பதாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக, நித்திய ஜீவன் பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்பதாகவும் இந்த சேவையை, இந்த பணியை நான் தொடர்ந்து செய்வேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த நாளில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பேச வைத்திருக்கிற தலைப்பு I am the way, நானே வழி. ஆதார வசனம் நம்ம வாசிப்போம். ஜான் 14:6. எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. நீங்க போய் வீட்டுல ரெஃபர் பண்ணி மறுபடியும் இந்த வீடியோ சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகும், நீங்க பாருங்க. இன்னும் ஒரு சின்ன குறிப்புகள் தெரியப்படுத்திடுறேன். யாருக்கெல்லாம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல என்னோட இந்தியா நம்பர், மலேசியா நம்பர் டிஸ்பிளே ஆகும். நீங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி உங்களோட பிக்சரோட அனுப்பி விடுங்க. ஆண்டவரோட சமூகத்துல வைத்து காத்திருந்து ஜெபம் பண்ணி அவர்கிட்ட பதில் வந்த உடனே நானே உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். Hallelujah. யோவான் 14th John 14th chapter 6th verse வாசிப்போம். ஹல்லேலூயா. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன், என்னாலே அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். ஆமென்.
ஸோ இந்த வார்த்தையை வந்து ஏசப்பா பேசுறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அது நம்ம பார்த்தா தான் இவர் இந்த வார்த்தையை எந்த தருணத்துல எப்படிப்பட்ட ஒரு மன நிலைமையில இருந்து இந்த வார்த்தையை பேசினாருன்றது நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியும். யாத்ராகமும் எக்ஸோடஸ் 3:14, யாத்ராகமும் 3:14 14th verse. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். அப்படின்னு வந்து இந்த வார்த்தையை தேவ ஆவியானவர் இப்படி வந்து என்னோட பேசி தெரியப்படுத்தினார். இந்த வார்த்தை அதாவது நானே வழின்னு சொல்ற அந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருந்தார்ன்றது குறித்து தேவ ஆவியானவர் பேசினாரு. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம். இதுதான் தேவன் தனக்கென்று ஏற்படுத்தி கொண்ட ஒரு பேராக இருக்கு. ஹல்லேலூயா. மல்கியா 3:6. இதன்படி நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபு புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை அப்படின்னு வந்து இந்த வார்த்தையில தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். யாக்கோபு புத்திரருக்கு தெரியப்படுறார். யாக்கோபு புத்திரர் யாரு? இஸ்ரவேல் புத்திரர்கள். உத்தம இஸ்ரவேல் புத்திரர்கள் தான் யாக்கோபு புத்திரர்கள்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஜெனசிஸ் ஆதியாகமும் 35:10 அது வாசிமா. ஹல்லேலூயா. இப்பொழுது உன் பேர் யாக்கோப், இனி உன் பேர் யாக்கோப்பு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கவும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஆமென். சோ அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் யாக்கோபுக்கு இஸ்ரவேல் பேர் இஸ்ரவேல் என்று பேர் வைத்ததுனால யாக்கோபு புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லைன்னு தேவன் தெரியப்படுத்தார். பிகாஸ் ஐ ஆம் தி காட், நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இப்படிதான் அந்த ஆண்டவர் வந்து ஏசப்பா நானே வழின்னு சொல்ற வார்த்தைக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயத்த தேவன் பேசினார். நான் மாறாதவராக இருக்கிறேன், இருக்கிறபடினாலே, நான் மாறாதவராய் இருக்கிறபடினாலே என்னுடைய அன்பும் என்னுடைய பாசமும் என்னுடைய இரக்கமும் என்னுடைய வல்லமையும் என்னுடைய தயவும் என்னுடைய மனதுருக்கமும் மாறாத இருக்கிறபடினால நீங்கள் இன்னும் நிர்மூலம் ஆகவில்லை அப்படின்னு வந்து அந்த தேவன் தெரியப்படுத்தினாரா. ஹல்லேலூயா. இல்லைனாக்கா என்றோ பிசாசானவன் உங்களை நிர்மூலம் பண்ணி இருப்பான்ன்றதும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ அவர் மாறாத இருக்கிறதுனால நம்ம இன்னும் நிர்மூலம் ஆகவில்லை. அவர் வந்து மாறி இருந்தாக்கா நம்ம நிர்மூலம் ஆயிருப்போம், பிசாசு அழிச்சு போட்டிருப்பான்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். தீமை மக்கள், துர்குணத்தின் மக்கள் உங்களை எப்போதோ கொன்று குவித்திருப்பார்கள் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தினாரு. வாழ்க்கையில பிரச்சனைகள் நம்மளை வந்து கொன்று போட்டு இருக்கும், நெருக்கி போட்டு இருக்கும். இவைகள் யாவொன்றும் உங்களை அணுகாமலும் ஒருவேளை அணுகினாலும் உங்களை கொன்று விடாமலும் நிர்மூலமாக்காமலும் இருக்கிறது அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் யாவொன்றும் நம்ம வாழ்க்கையில கொன்று போட வைக்காதபடி, ஒருவேளை நம்மளுக்கு அணுகினாலும் நம்மளை வந்து சாகடிக்காதபடி, நம்ம நிர்மூலமாகாதபடி அந்த கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். பிகாஸ் ஐ ஆம் தி காட், ஐ ஆம் தி லார்ட். ஹல்லேலூயா. ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னு வந்து தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் நிர்மூலம் ஆகாமல் இருக்கின்றோம் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறார். ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இதுக்கு ஒரே காரணம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Just because I am the Lord and I change not, you are not consumed even up to this moment. That's what God says. Hallelujah. So நம்மளை நிர்மூலமாக்காதபடி ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார். ஆகவே NJPH பிள்ளைகளை பார்த்து தேவ ஆவியானவர் என் மூலமா தெரியப்படுத்துறாரு, நீங்க எல்லோருமே தைரியமாக இருங்கள், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் சொன்னது போலவே அவர் நம்மளோட உள்ளத்துல அவர் இருக்கிறார் என்று நம்ம எல்லோரும் பரவசம் அடைவோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 11ஆம் வசனம் 17ஆம் வசனம் நோட் பண்ணிக்கங்க. ரெவல்யூஷன் 1st chapter 8th verse 11 and 17th verse. அங்கே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் தேவன் என்று ஹோலி பைபிள்ல தெரியப்படுத்தியிருக்கு. அவருடைய வாழ்க்கைக்கு முடிவே இல்லைன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அவர் ஆல்பாவும் அவர் ஒமேகாவும், அவர் ஆதியும் அவர் அந்தமும், அவர் முந்தினவரும் அவர் பிந்தினவரும். அதனால நம்ம கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லைன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று கூட இந்த நாளில் ஒரு முக்கியமான காரியத்தை எதில் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை எனக்கு தெரியப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். அது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எந்த ஒரு காரியத்துல அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை இந்த நாள்ல தேவ ஆவியானவர் தெரியப்படுத்த போறாரு. யோவான் 14:6 வசனத்தின்படி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வரான் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. ஏசப்பா தெரியப்படுத்துறாரு. நானே வழியாக இருக்கிறேன். எதற்கு வழி? அவர் நானே வழியாக இருக்கிறேன்னா எதற்கு வழியாக அவர் இருக்கிறாரு? இறைவனிடத்துல போய் சேர்வதற்கு வழியாக இருக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வழி எப்படி அவர் வழியாக இருக்க முடியும்? how can he can become a way for us? இல்லையா? எப்படி அவர் வழியாக இருக்க முடியும் என்பதை இந்த நாள்ல என்ஜேபிஎச் பிள்ளைகள் நான் என்னோட சேர்த்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளலாம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையே அவர் மகிழ்ச்சியோட, இப்ப இவ்வளவு நேரம் அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு கம்பீரமா பேசுறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் ஆதியும் நான் அந்தவும், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் அப்படின்னு சொன்ன அந்த கம்பீரமான சொன்ன அதே தேவன் இந்த வார்த்தை, அதாவது யோவான் ஜான் 14:6 வசனத்துல இந்த வார்த்தையை சொல்றக்குள்ளோ அந்த வார்த்தை அவர் மகிழ்ச்சியோட கூறவில்லைன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு நானே வழியாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வேகத்தோடையும் ஒரு உற்சாகத்தோடும் அவர் கூறவில்லையா, அவர் கண்ணீரோட கூறினார் என்று தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். கண்ணீரோட இந்த வார்த்தையை கூறினாராம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இந்த 3 வார்த்தையில ஒரு வார்த்தை தான் எனக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறாரு. நானே வழி, அதான் தலைப்பு. I am the way. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் 13:33 ஜான் 13th chapter 33 verse நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடன் கூட இருப்பேன். நீங்கள் என்ன தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடு சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் கூட சொல்லுகின்றேன். ஆமென். ஆமென். தம் சீஷர்களை பார்த்து ஏசப்பா இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்படி தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகள், மை சில்ட்ரன் அப்படின்னு கூப்பிடுறாரு ஏசப்பா. என் பிள்ளைகளேன்னு சொல்லிட்டு தன்னோட சீஷர்களை கூப்பிடுறாரு. அந்த சீஷர்கிட்ட இப்படியாக சொல்றார், இன்னும் சில காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன், அதன் பிறகு நீங்கள் என்னை காண முடியாது, நீங்கள் என்னை பார்க்கவும் முடியாது, நான் போகிற இடத்துக்கு நீங்க வரவும் கூடாது அப்படின்னு ஏசப்பா இந்த வார்த்தையை வலியோடோ கண்ணீரோடோ வேதனையோட இந்த வார்த்தையை தன்னோட சீஷர்களுக்கு தெரியப்படுத்தினாரா. சோ இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அப்ப அந்த சீஷர்களோட உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? அப்படியே ஒடிஞ்சு போயிருக்கும் இல்லையா? எல்லா நம்பிக்கையும் இயேசு மேல வச்சுட்டாங்க. அப்படி இருக்கிறக்குள்ளோ இவர் இந்த வார்த்தை, நான் போகிற இடத்துக்கும் நீங்க வரக்கூடாது, நீங்க என்ன காண முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்றக்குள்ளோ அவங்க சீஷர்களோட உள்ளம் உடைந்ததாக இருந்ததுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். காரணம் லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் எடுத்துக்கங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். அந்த உள்ளம் எதற்காக உடைந்தது? அந்த சீஷர்களோட உள்ளம், இப்ப ஏசப்பா நான் போகிறேன்,
என் கூட நீங்க வரக்கூடாது, என்னை பார்க்கவும் முடியாதுன்னு அந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த சீஷர்களோட உள்ளம் உடைந்தது. அவர் எதுக்கு, இதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னே சென்றார்கள். சோ எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை ஃபாலோ பண்ணாங்க இல்லையா? சோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறக்குள்ளோ, இப்ப ஏசப்பா திடுதிடுப்புன்னு இந்த ஒரு வார்த்தை சொல்றக்குள்ளோ அவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்களோட நிலைமை எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு ஏசப்பா பின்னாடி சென்றார்கள். அந்த நேரத்துல இந்த வார்த்தையை சொல்றக்குள்ள அவங்களோட உள்ளம் உடைந்ததுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். 28ஆம் வசனம், அதே அதிகாரத்துல 28ஆம் வசனம், அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். சோ இப்போ எல்லா விஷயத்தையும் சீஷர்கள் விட்டுட்டு தான் ஏசப்பா பின்னாடி ஃபாலோ பண்றாங்க. எல்லாவற்றையும் விட்டு சீடர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். சோ அவரை பின்னே எல்லாவற்றையும் விட்டு தொடர்ந்து சென்றார்கள். சோ எல்லாத்தையும் விட்டு தொடர்ந்து சென்றார்கள். அதாவது 3 வருஷம் அவர் கூட இருந்தாங்க இல்லையா ஊழியத்துல. சோ எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி அவங்க தொடர்ந்து சென்றார்கள். சோ இப்பொழுது இந்த தருணத்துல ஏசப்பா சொல்றாரு, என் பிள்ளைகளே அப்படின்னு ஏசப்பா மிகுந்த அன்போடனே மனதுருக்கத்தோட வேதனையோடும் கண்ணீரோடும் என் பிள்ளைகளே என்று அவர் சொன்னாராம். சோ இன்றைக்கு நம்ம NJPH பிள்ளைகளை பார்த்து என் பிள்ளைகளேன்னு அவர் சொல்றார். ஹல்லேலூயா. சோ சீடனை என்று அழைக்கவில்லை, என் பிள்ளைகள் என்று அழைத்தாரா. சோ அதுதான் இந்த வார்த்தையில தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். யோவான் John 21:5 verseல அந்த மக்கள், அதாவது தன்னோட சீடர்களை பார்த்து, சீடர்களேன்னு சொல்லலையா, அந்த மக்களை பார்த்து என் சிறு பிள்ளைகளே என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. என் சிறு பிள்ளைகள் கிட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாம், ஏசப்பாக்கு ஒரு 33 years ஏஜ் இல்லையாமா. அவர் கூட இருந்த சீடர்களோட வயசு ஒரு 30-40, அந்த பிட்வீன், அவ்வளவுதான், ஈக்குவல், சம ஏஜ். அப்படி இருக்கிறக்குள்ள சீடர்களேன்னு சொல்லல, என் பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே அப்படின்னு ஏசப்பா அந்த நேரத்துல தெரியப்படுத்தி இருக்கிறார். இப்ப தேவ ஆவியானவரோட நடத்துதல்ல நான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறதுனால எனக்கும் ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. உனக்கும் ஒரு கூட்ட NJPH பிள்ளைகளை கொடுத்திருக்கிற, சிறு குழந்தையில இருந்து முதியவர்கள் வரைக்கும் நீ பிள்ளைகளும் தான் கூப்பிடணும். ஹல்லேலூயா. அப்படின்னு தான் தெரியப்பட்டேன். லாஸ்ட் டைம் டாக்டர் ஜோஷிதா வீட்டுக்கு அவங்க வந்திருக்கிறதுனால அவங்களை அட்ரஸ் பண்ணி சொல்றேன். நாங்க போயிருந்தோம், டெடிகேஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க மதரை பார்த்து சொன்னேன், நீங்க பயாலஜிக்கல் தாயா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மதரா இருந்து அதிகமான பொறுப்பு எனக்கு தான் இருக்கு அம்மான்னு. ஹல்லேலூயா. சோ அந்த மாதிரி அவங்க அம்மான்னு சொல்லுவாங்க. சோ என்னோட பிள்ளைகள், நீங்க எல்லாரும் சிறு பிள்ளைகள், சின்னதுல இருந்து எழுந்து ஒரு 1 year வயிற்றுல உள்ள குழந்தையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி கருவுல இருந்து ஏஜ் ஆன வரைக்கும், முதியோர் வரைக்கும் என் பிள்ளைகளேன்னு தான் நான் சொல்லணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. என் சிறு பிள்ளைகளே அப்படின்னு தன்னோட சீஷர்களை பார்த்து அவர் பிள்ளைகளும் தான் சொன்னாரா. அதுவும் ஏசப்பா அந்த ஏசப்பாவோட அன்புக்கு இணையே இல்லை, அந்த இணையற்ற அன்பு. சோ அப்படிப்பட்ட ஒரு அன்பு பாசம் தன்னோட பிள்ளைகளுக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார் இருந்ததுன்னு சொல்லி தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்று இந்த இடத்துல ஏசப்பா என் மூலமா பேசிட்டு இருக்கிறதுனால அவரு ஒருவேளை பேர் சொல்லி அழைப்பாரானால் என் மகனே, என் மகளே அப்படின்னு தான் சொல்வார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு ஆச்சரியமானது. இயேசு என் சிறு பிள்ளைகளே என்று அவர் அப்படிதான் கூப்பிடுவார். நம்ம எல்லாரும் பிள்ளைகள். ஹல்லேலூயா. 2023 ஜூன் மாசம், ஒரு சிலர் ஜூனுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் தொடர்பானீங்க. அந்த தருணத்துல ஒரு 10 days நான் இந்தோனேஷியாக்கு போனோம். ஹஸ்பண்ட் அங்க இருக்கிறாரு. அந்த டைம்ல சன்னு வந்திருந்தாரு கேலுக்கு, மலேசியாக்கு. நம்ம வீட்டுல தான் இருக்கிறாரு. ஸோ எல்லாம் வேலை முடிஞ்ச கையோட இப்போ நாங்க கிளம்பணும். சன்னு USல இருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஃபிளைட் வேற
சான் பிரான்சிஸ்கோ அந்த இடத்துக்கு போனோம். நாங்க வந்து ஒரு 10 நாள் வெக்கேஷன் போலான்னு சொல்லி நானும் என்னோட மகள் என்னோட சன்னு நாங்க ஜகார்த்தா ஃபிளைட்டுக்கு போனோம். ஸோ அந்த டைம்ல வந்து அஃபிஷியலா பிரதர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்ட பிரதர் குரூப்ல, இந்த மாதிரி 10 நாள் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு. போய் கிராப் வந்து கேப் ஸ்கொயர் கிட்ட நிக்கிது. எல்லா லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி டிக்கில வைக்கிறோம்மா. வச்ச உடனே தான் அங்க இருக்கிறாங்க பாருங்க லட்சுமி, அவங்க வந்து மம்மி எப்போ வரீங்க, திரும்ப எப்போ வரீங்க, இன்னும் போவே இல்லை, டிக்கிலேயே இன்னும் அப்பதான் சாமான ஏத்திட்டு இருக்கிறோம். தொடர்ந்து அந்த இன்னும் கேட்டா கிளாங் பசங்க, ஐயோ ஆண்டி நீங்க போறேன்னு அந்த வார்த்தை சொன்ன உடனே மனசெல்லாம் உடைஞ்சு போச்சு. ஏதோ எங்களை விட்டுட்டு போற மாதிரி. ஏசப்பாவோட ஒரு வேலைக்காரியா இருக்கிற எனக்கு இவ்வளோ பாசம் காமிக்கிறக்குள்ளோ, அப்ப அந்த சீஷர்களுக்கு ஏசப்பா போறன்றக்குள்ள எப்படி இருந்திருக்கும். அவர் கடவுள், ஒரு வேலைக்காரிக்கே இவ்வளோ ஒரு பாசம் அன்பு இந்த பிள்ளைகள் கொடுக்கறக்குள்ளோ. அப்படி தொடர்ந்து போற பிரதர் போய் அங்க ஏர்போர்ட்ல போடணும், பேக்கேஜை போடணும், அப்புறம் வந்து போய் லக்கேஜை இது பண்ணணும், அப்புறம் இமிகிரேஷன்ல போய் நிக்கணும், கேட் பாஸ் கொடுப்பாங்க, அங்கிருந்து ஜகார்த்தாக்கு போகணும். தொடர்ந்து கால், இவங்களுக்கும் சரி இன்னொரு மகள்தும் சரி தொடர்ந்து கால். அப்புறம் நான் வந்து தெரியப்படுறேன், நான் போவேன், திரும்ப 10 நாள் தான் ரிட்டர்ன் வந்துடுறேன், தயவு செஞ்சு கால் பண்ணாத, அவுட் கோயிங் கால்க்கும் இன்கமிங் கால்க்கும் சார்ஜ் ஆகுது, அதுவும் தெரியப்படுத்துற. தொடர்ந்து உடல மம்மி அழுவுது, வேற அழுவுது, அப்படி அழுது, மம்மி எப்போ வருவீங்க மம்மி, இன்னும் அப்பதான் போய் இறங்குறோம், மம்மி எப்போ வருவீங்க எப்போ, தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தது. அப்ப நான் சொன்னேன், அங்க ஜாக்காத்ல இறங்கி வீட்டுக்கு போயிடுறோமா, வீட்டுக்கு அங்க போன கையோட அங்க வைஃபே இருக்கு, சரி ஓகே பேசுறாங்க, அதெல்லாம் ஓகே. நான் வெளியில போயிட்டா நான் வந்து அட்டென்ட் பண்ண முடியாது, உன் கால் பண்ணாத தயவு செஞ்சு. விட்டுச்சா விடல, சரி தொடர்ந்து பண்ண நாங்க அன்னைக்கு வெளியில போயிருக்கோம். எனக்கு அந்த தருணத்துல டோட்டலி ஃபர்கட் ஆயிடுச்சு. எனக்கு வாட்ஸ்அப் நான் எடுக்கலன்னு சொல்லி இங்க இருந்து மலேசியால இருந்து லோக்கல் கால் அடிச்சிட்டாங்க பிரதர். ஆனா எனக்கு அங்க இன்கமிங் கால், வாட்ஸ்அப் கால் அட்டென்ட் பண்ணிட்டு ஏதோ பேசி அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறேன். கடைசியா பில்லு 600 ரிங்கெட் வந்துச்சு. ஹஸ்பண்ட் பில்ல பார்த்த உடனே யார்கிட்ட பேசுறியா, நான் பேசுறேன் இல்லையே, நான் டைரக்டா யாருக்கும் கால் அடிக்கலையே, நான் வாட்ஸ்அப் கால் தான் அட்டென்ட் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் கால் இன்கமிங், ஐயோ இன்கமிங் காலுக்கும் உங்களுக்கு சார்ஜ் இருக்குமா, இன்னொரு தடவை பண்ணிடாத, அங்கிள் தான் பே பண்ணோம், பண்ணிடாதீங்க, போனா திரும்ப வந்துடுவேன். அது கொண்டு வைக்க ஒரு 10 டேஸோ ஒரு வாரமோ போனா ரிட்டர்ன் வந்துடுறோம். ஸோ இப்போ வந்து இது ஒரு சர்வெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு பாசம் அன்பு நான் வந்து பாக்குறேன். அப்படி இருக்கிறக்குள்ள ஏசப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த தருணத்துல. ஏசப்பா இந்த வார்த்தையை வந்து சொல்றக்குள்ள பேதுரு, அதாவது பீட்டரோட உள்ளம் கொதித்ததா அதே மாதிரி துடித்தது. அங்க அவரோட உள்ளம் துடித்ததுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். எங்க போறீங்க, நீங்க போறீங்கன்னு கேக்குறாரு. இப்ப பேதுரு, ஏசப்பா நான் போறேன்னு சொன்ன உடனே நீங்க எங்க போறீங்க, எங்க போனாலும் உங்களை நாங்க விட மாட்டோம், உங்க பின்பற்றுவோம். இவரு பிரதர், டாக்டர் எங்க போனாலும் மூட்டெல்லாம் கட்டு, துணிமணியெல்லாம் கட்டு, நான் போயிடுறேன் டாக்டருக்குள்ள. அதே மாதிரி அந்த டைம்ல சொன்னாராம், எங்க போறீங்க, உண்மை நாங்க பின்பற்றுவேன் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தினாராம். சோ இந்த மாதிரி இயேசு வந்து ஜீவனுள்ள தேவன். சோ இயேசு சொன்னாராம் யோவான் 14, ஜான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடம் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். இந்த வார்த்தை 1ஆம் வசனத்துல தெரியப்படுத்துறார். 2-3 வாசிமா. ஹல்லேலூயா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆமேன், ஆமேன். சோ ஏசப்பா போனாலும் மறுபடியும் அவர் வந்துடுறார். சொன்னாரா? ஒரு 10 நாள் அங்க போனாலே பிரதர், அந்த 10 டேஸ்ல
நம்ம தினேஷ் தம்பி உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஊர்ல இருந்து வந்து இங்க மலேசியால இஸ் ஒர்க்கிங். ஆனா ஒர்க் பர்மிட் இல்லை, விசால ஒர்க் பர்மிட் இல்லை. 4 வருஷமா ஒர்க் பர்மிட் இல்லாத அந்த பிரதருக்கு ஜெபத்து மூலமா ஆண்டவர் உடனே கொடுக்குறேன்னு தெரியப்படுது. அங்கேயும் ஊழியத்தான் செஞ்சேன், அங்கேயும் நிறைய ஊழியத்தான் செஞ்சேன். ஸோ இதெல்லாம் ஒரு சாட்சியாக, அவரோட சாட்சி வந்து நீ உண்மை உள்ளவான அந்த தலைப்பில் அவரோட சாட்சி இருக்கும், நீங்க போய் பாருங்க. ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி அவர் திரும்பவும் அவர் வந்து வரன்னு தெரியப்படுத்துறார். ஸோ இப்படிப்பட்ட தேவன் உங்களோட இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாமல் இருப்பதாக அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறார். யோவான் 28-29 வாசிமா 14 அதிகாரம். யோவான் 14 அதிகாரத்துல 28-29. John 14th chapter 28 and 29th verse. ஹல்லேலூயா. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்பு கூறுகிறவர்களாய் இருந்தால் பிதாவிடத்துக்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். ஆமென். ஆமென். யோவான் 14:4 போமா. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிவீர்கள் இல்லையா? அறிந்திருக்கிறீர்கள். நான் போகும் இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். இப்போ தோமாக்கு, முதல்ல பேதுருக்கு, இப்போ தோமா 5ஆம் வசனம். யோவான் John 14th chapter 5th verse. தோமாவோட உள்ளம் இப்ப துடிக்கிறது. உடனே கூச்சலிட்டான், எங்கே போறீங்க? நீங்க போகிற இடம் எனக்கு நிச்சயமா தெரியாது, வழியும் தெரியாது, நான் அறியேன் என்று கூச்சலிட்டு கத்துனானா. தாமஸ் வந்து கூச்சலிட்டு கத்துனாருன்னு தேவ ஆவியானவர் அந்த விஷன் அந்த டைம்ல அந்த சந்தர்ப்பத்துல என்ன எப்படி நடந்தது விஷனோட எனக்கு காமிச்சுதான் எனக்கு டீச் பண்ணுவார் ஹோலி ஸ்பிரிட். சோ அவர் வந்து கூச்சல் போட்டாரா, தோமா கூச்சல் போட்டாரா, எங்க போறீங்க? நீங்க போகிற இடம் எனக்கு தெரியாது, வழியும் தெரியாது, நான் அறியேன் என்று கூச்சலிட்டானா. அது கண்ணீரோட கதறி அழுதாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த தருணத்துல இயேசுவோட மார்பில், அவரோட விழாவில் ஒரு வேதனை வந்ததா, ஒரு வலி, ஒரு வேதனை வந்ததா, அவருடைய கண்களில கூட கண்ணீர் வழிந்தது என்று தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினார். அந்த தோமா இந்த வார்த்தை 5ஆம் வசனம், இந்த வார்த்தை சொல்றக்குள்ளோ இயேசுவோட மார்பில் விழாவில் ஒரு வேதனை, ஒரு வலி வந்தது, அவரோட கண்களில் கூட கண்ணீர் வந்தது. இதுக்கு காரணம் பின்காலத்துல அவர் உயிர் தெழுந்த பிறகு 8 நாள் கழிச்சுதான் தோமாக்கு தரிசனம் ஆகுறாரு. ஏன்னா தோமா சொன்ன வார்த்தை யோவான் 20ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம். John 20th chapter 25th verseல அவர் வந்து என்ன தெரியப்படுத்துறாரு, அந்த காயம், அந்த விழாவில் அந்த காயம், அந்த ஹோல், அது என்னோட கை விரல்னால நான் போட்டாதான் நான் வந்து நம்புவேன், நான் பிலீவ் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் அது நடக்க போதுனால அந்த விழாவில் உள்ள அந்த ஹோல், அந்த காயம் அவருக்கு அப்பவே உயிரோட இருக்கிறக்குள்ளவே அந்த தோமா இந்த வார்த்தையை சொல்றக்குள்ள அந்த 5ஆம் வசனம், அந்த வார்த்தை, அதாவது யோவான் 14:5 சொன்ன அந்த வார்த்தையில அவருக்கு அப்பவே மார்பிலும் விழாவிலும் ஒரு வலி வந்ததுன்னு தேவ ஆவியானவர் இந்த ஹிடன் ரகசியத்தை எனக்கு தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ அவர் கண்ணீர் வழிந்தது என்று, அவரோட கண்கள்ல கண்ணீர் வழிந்தது என்று அவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. சோ அதனால நானே வலி அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறக்குள்ளோ அவர் வலியோட வேதனையோட தான் இந்த வார்த்தை சொன்னாருன்னு இந்த நாள்ல தேவ ஆவியானவர் உறுதிப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் 11ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்தின்படி மார்த்தாலும், John 11th chapter 35th verse, மார்த்தாலும் மரியாளும் அங்கே இருந்தார்கள், யூதர்களும் கூடியிருந்தார்கள், மரித்த லாசருக்காக அழுந்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்போ இயேசுவோட கண்களிலும் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்ததுன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இந்த காரியம் வந்து இப்போ பாம் சண்டே இல்லையா,
குடுத்தோல ஞாயிறு, அந்த குடுத்தோல ஞாயிறுல இருந்து பிடிச்சி தர்ஸ்டே, அதாவது பெரிய வேலை, அந்த டியூரேஷன்ல இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஸோ அந்த லாசருக்காக அழுறக்குள்ள இயேசுவோட கண்களிலும் கண்ணீர் வழிந்தது அப்படின்னு தெரியப்படுத்தினாரு. ஸோ அதே போல இந்த இடத்துல பீட்டர், பேதுரு அழுகுறாரு, தோமா அழுகுறாரு, பிலிப்பு கூட அழுகுறாரு. ஸோ அந்த மாதிரி இயேசு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நான் போகிறேன் என்ற அந்த வார்த்தை சொல்றதுக்குள்ள இவங்க முகத்துல எல்லாம் ஒரு தடுமாற்றம், ஒரு வலி, ஒரு வேதனைய ஏசப்பா காணும்படியாக அந்த காட்சிகள் எனக்கு காமிச்சாரு. ஸோ எங்கே போறீங்க, வழி எங்க எங்களுக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு தெரியப்படுறதுக்குள்ள தாமஸ் தெரியப்படுற தோமா அழுகிறான், எங்கே போறீங்க, வழி எங்கே அப்படின்னு எங்களுக்கு அந்த வழியெல்லாம் எங்களுக்கு தெரியல. அவங்க டோட்டலா சொல்றாங்க, எங்களுக்கு தெரியவே தெரியாது, நாங்க உங்களை தான் நாங்க ஃபாலோ பண்றோம், இப்ப எங்களை திடீர்னு விட்டுட்டு போறீங்களே, நீங்க எங்க போறீங்க எங்களுக்கு சொல்லுங்கன்னு. அதுக்கு பதில் இயேசு சொன்ன பதில், இயேசு கண்ணீரோட இந்த வார்த்தையை சொன்னாராம், மிகுந்த கண்ணீர், நல்லா கவனமா கேளுங்க, வெறும் கண்ணீர் இல்ல, மிகுந்த கண்ணீரோட இந்த வார்த்தையை சொன்னாராம், நானே வழி, நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் காணக்கூடாத என் பிதாவையும் கூட அறிந்திருப்பீர்கள், நானே வழி அப்படின்னு தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த தருணத்துல பிலிப்பு இப்படியாக தெரியப்படுத்தினார். ஜான் 14 அதிகாரத்துல 8-9 வாசிமா. இந்த பிலிப்பு, பீட்டர், தாமஸ் இவங்களுக்கு எல்லாம் எப்படியெல்லாம் ஏசப்பா போறேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு தாங்க முடியறது இல்லை. ஹல்லேலூயா. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். ஆமென். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடன் கூட இருந்தோம், நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்காக காண்பியும் என்று நீர் எப்படி சொல்லுகிறாய்? ஆமென். சோ இயேசுவை கண்டா பிதாவை காண முடியும். ஹல்லேலூயா. சோ அதுதான் வழி. இயேசுவை பார்த்துட்டாலே பிதாவை காண முடியும். ஸோ இவ்வளோ வருஷம், அதாவது 3 வருஷம் அவரோட ஜர்னி பண்ண உனக்கு இன்னும் நீ பார்க்கலையா? என்னை கண்டா நீ பிதாவை காண முடியும். மறுபடியும் செப்பரேட்டா நீ எங்க பிதாவை ஏன் தனியா காமின்னு சொல்ற இல்லையாமா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இருண்ட தேசம், கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம். அந்த இடத்துக்கு ஆப்பிரிக்காவுக்கு ஊழியம் சேர்க்கு மிஷனரி ஒர்க்குக்காக டேவிட் லிவிங்சன் அவங்க போறாரு. டேவிட் லிவிங்சன், எஸ், ஹீஸ் த ஒன். அவரு பண்ண சாதனைகள் அந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல சிவிலைசேஷன், அப்புறம் கிறிஸ்டானிட்டியை பிரஸ்தாபம் பண்ணணும், ப்ரீச் பண்ணணும், எஜுகேஷன், அதை போடுமா அது எஜுகேஷன், காமர்ஸ். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்றதுக்காக அவர் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போறாரு. ஸோ அவருக்கு அங்கே மொழி பிரச்சனை இருக்கு, மொழி தெரியாது. இப்போ வழிகள் அவருக்கு தெரியல எந்த இடத்துக்கு போகணும், என்ன பண்ணணும்னு. ஒரு சின்ன ஆப்பிரிக்கா பாய் அவருக்கு சொல்றாரா, நான் உங்களுக்கு வழியை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க 2 பேரும் போறாங்க. போக போக பொதுர்கள் அங்கே அந்த இடத்துல வர ஆரம்பிக்க, அந்த பக்கத்துல போறாங்க, நடந்து கொண்டு போறாங்க. காட்டுல பொதுரு மாதிரி இருட்டு காட்டு, இது வெளிச்சத்துல எடுத்தது இந்த மாதிரி இருக்கும், எங்க வழி அவங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த டேவிட் லிவிங்சனுக்கு ஒரே பயம், திகில் அவருக்குள்ளோ. அவர் கேட்கிறாரா, வழி எங்க தம்பி, வேர் இஸ் தி வே அப்படின்னு கேட்கறக்குள்ளோ, வழியே இல்லையே, இந்த இடத்துல வழியே எனக்கு தெரிய மாட்டேங்குது, இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்றக்குள்ளோ அந்த பையன் அப்படியே திரும்பி ஒரு புன்னகை, ஸ்மைலோட அவருக்கு தெரியப்படுத்துறாரா, நான் தான் உமக்கு வழி, என் பின்னை வாரும் என்றான். ஸோ இந்த மாதிரி நான் தான் வழி, ஐ வில் ஷோ யூ தி வே அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. அந்த பையன் தெரியப்படுத்தினாரா. யூஸ்வலா ஏர்போர்ட்ல நிறைய ஃபிளைட்டு, 100 ஃபிளைட்டுங்க இப்படி நிற்கும். இந்த மாதிரி 100 ஃபிளைட்டுகள் நிற்கும். பெரிய பிக் ஃபிளைட்டு வச்சுக்கலாம். இது என்னம்மா, பிரான்ஸா, ஏர் பிரான்ஸு, இந்த எமிரேட்ஸு, அப்புறம் ஏர் மலேசியா, இதெல்லாம் ரொம்ப பெரிய ஃப்ளைட்டு. அது அப்படியே நிற்கும். இப்போ டைரக்ஷன் காமிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வண்டி வரும், ஸ்பீடா ஓடி வரும்.
அது எங்க போய் அந்த பெரிய ஃபிளைட் நிக்கணும்னு சொல்லி காமிக்கிறதுக்கு அந்த சின்ன வண்டி வேகமா ஓடி வந்து அப்படி சும்மா அப்படி கம்பீரமா டர்ன் அடிக்கும். டர்ன் அடிச்சுட்டு அந்த பிளேன் வந்து இந்த சின்ன வண்டியை ஃபாலோ பண்ணி அதுக்கு பின்னாடி என்ன எழுதியிருக்குனாக்கா ஃபாலோ மீன்னு எழுதியிருக்கும். ஃபாலோ மீ. அது அந்த வண்டி வந்து அந்த ஜீப்பு ஒரு மஸ்கிட்டோ மாதிரி அது பாருங்க கம்பீரமா போகுது. பின்னாடி ஒரு எலிஃபென்ட் ஆனை போல அந்த பிக் ஃபிளைட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஏசப்பா நானே வழி அந்த சின்ன ஜீப்பு சொல்லுகிறது போல ஃபாலோ மீன்னு சொல்றது போல என் பின்னே வாங்கல் நானே உமக்கு வழி என்று ஏசப்பா சொன்னார். ஸோ உமக்கு நான் தான் வழின்னு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அவங்க சீஷர்களுக்கு மட்டும் அவர் வழியாக இல்லை, நாமளும் அதுல இருக்கிறோம். நானே வழின்னு அவர் வந்து தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. யோவான் 13 அதிகாரம், John 13th chapter 3 வசனம். யோவான் 13 அதிகாரத்துல 3 வசனம். தம்முடைய கைகளில் இப்போ இது Thursday புனித வேலை இல்லையா, பெரிய வேலைன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம. அவர் காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. சோ யோவான் 13:3 தன்னுடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, சோ அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால இந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யோவான் 7 அதிகாரத்துல 28-34 நோட் பண்ணுங்க. ஜான் 7th chapter 28 and 34 verse. ஸோ 28 வசனம். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தவன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களே அப்படின்னு தேவாவியவர் அதாவது ஏசப்பா அந்த தருணத்துல பேசி தன் சீஷர்களுக்கு தெரியப்படுத்துறாரா. 29 வசனம் அதே அதிகாரத்துல யோவான் 13:29. நான் அவரால் வந்திருக்கிற படினால், அவர் என்னை அனுப்பியிருக்கிற படினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு தெரியப்படுத்துறார் என்றார். சோ 33க்கு போயிடுமா அதே அதிகாரத்துல. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்துக்கு நான் போகிறேன். 34 வசனம். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை காண மாட்டீர்கள். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார். சோ இந்த வார்த்தைகள் சொல்றதுக்குள்ளதான் அவங்க உள்ளம் அப்படி ஒடிஞ்சதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. இப்ப இந்த டைம்ல ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்குது. 35-36 வாசிமா. யோவான் 7 அதிகாரத்துல 35-36. ஹல்லேலூயா. அப்பொழுது யூதர்கள் இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார்? கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கிறவர்களிடத்துக்கு போய் கிரேக்கருக்கும் உபதேசம் பண்ணுவாரே. நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும், நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். சோ இந்த மாதிரி சீஷர்களுக்குள்ளவே டிஸ்கஷன் ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் 37-38 வசனத்துல ஏசப்பா அதுக்கு பிரதி உத்தரமாக இப்படியாக தெரியப்படுறார். அதாவது Thursday லாஸ்ட் புனித வேளன் அன்று, சோ பண்டிகையின் கடைசி நாளிலே, அதாவது பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். உனக்கு தாமா, ஒருவன் என்னிடத்தில் தாகமாக இருந்தால் பானம் பண்ண கடவன், என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். சோ 36 வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். கரெக்டா? இந்த வார்த்தை தான் சொல்றார். என்னிடத்தில் விசுவாசம் வைக்கிறவன் எவனோ
அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். 39ஆம் வசனம். என்னை விசுவாசிக்கிறவன் நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவிய குறித்து இப்படியாக சொன்னார் இல்லையா? சோ அந்த டைம்ல வந்து ஏசப்பா இன்னும் மகிமைப்படாது இருந்ததுனால படினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இப்போ ஜனங்களுக்கு வந்து 40ஆம் வசனம். ஜனங்கள் அநேகருக்கு வந்து இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் ஏசப்பா சொல்றதை கேட்டு மெய்யாகவே ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஆனா 41ஆம் வசனம், சிலர் வேறு சில ஜனங்கள் மேபி ஒரு கிறிஸ்துவாக இருக்கலாம், வேறு சில ஜனங்கள் கிறிஸ்து கலிலேயிலிருந்து இருந்து வருவாரா அப்படின்ற ஒரு டவுட். ஸோ நிறைய டவுட்ஸ் தொடர்ந்து அந்த வார்த்தைகள் 41 52 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவரை வந்து வஞ்சிக்கிறவன் சொல்லுவாங்க, நல்ல பர்சன் சொல்லுவாங்க, வஞ்சிக்கிறவன், மாயக்காரன், பிசாசு பிடிச்சவன், மந்திரவாதி, அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் இப்படி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்துறார் என்ஜேபிஹெச் பிள்ளைகளுக்கு, பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கின வழியும் அவருக்கு தெரியும், பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஏறும் வழியும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் அவர் சொன்னார், நானே வழி. 33 வருஷம் இந்த உலகில் அவர் வாழ்ந்தாரு. ஆகவே நம்மளுடைய வழியும் அவருக்கு தெரியும். அவர் நம்மளோட பாதையும் அவருக்கு தெரியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். நானே வழி என்று அவர் சொன்னார். இந்த உலகில் எப்படிப்பட்ட விதமான ஒரு வழிகளில் அவர் நடந்து சென்றாருன்னு நம்ம பார்ப்போம். இப்போ அவர் இந்த உலகில் 33 வருஷம் அவர் வந்து வாழ்ந்ததுனால எப்படிப்பட்ட ஒரு வழி, ஏன்னா அவருக்கு பூமியில இருக்கிற வழியும் தெரியும், பரலோகத்துக்கு போற வழியும் தெரியும். சோ நானே வழியாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஒரு வழியில அவர் கடந்து சென்றார். பரலோகத்துக்கு மற்றும் அவர் வழிகாட்ட வரவில்லை அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ பரலோகத்துக்கு மற்றும் வழிகாட்ட வரவில்லை. இந்த உலகில் நமக்கு வழி காண்பிக்க இருள் சூழ்ந்த இந்த வாழ்க்கை, இருள் நம்மை மூடி விடாத படிக்கு ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி, அந்த ஒளி வீசும் வழியை நம்மளுக்கு காண்பிக்கத்தான் அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வழி இல்லையே தவிச்சு ஏதோ ஒரு காரியத்துக்கு இந்த பிள்ளைகள், நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு தாகத்தோட எனக்கு வழி ஏசுதான்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கு, வழி இல்லையேன்னு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, அதுக்கு ஏசப்பா தெரியப்படுறார், நானே உனக்கு வழி. ஹல்லேலூயா. வாழ்க்கையில இருளை வந்து மாத்துக்கிற தேவன், ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி வீசி நம்மளை நடத்தத்தான் அவர் வந்திருக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்பட்டார். அதனாலதான் அவர் இந்த வார்த்தையை சொன்னாரு, என்னை பின்பற்றி வாருங்கள், ஃபாலோ ஹிம் அப்படின்னு வந்து ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வாருங்கள்னு தேவ ஆவியானவர் தெரியப்பட்டார். லூக்கா 9ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம். லூக்கா 9:23, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்து அனுதினமும் என்னை பின்பற்ற வரக்கடவன். சோ அவரை வந்து ஃபாலோ பண்ணா அனுதினமும் ஃபாலோ பண்ணணுமா, அதாவது 365 நாட்களும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அது சிலுவை வந்து பார சிலுவை எல்லாம் கிடையாது, கிறிஸ்துவோட அன்பு. அந்த அன்பை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. 365 கிறிஸ்துவோட அன்புல நம்ம வந்து புடிச்சுக்கினாக்கா நம்ம we can see the way, அவரோட வழியில நம்ம நடந்து போக முடியும். சோ என்னை பின்பற்றிவான்னு சொல்றாரு, நானே வழி. சோ அவரை வந்து நம்ம பின்பற்றி போறதுக்குள்ள அனுதினமும் அந்த கிறிஸ்துவோட அன்பை நம்ம வந்து பின்பற்றி வந்தாதான் அந்த வழி நம்மளுக்கு தெரியும், எல்லா வழி தெரியாது. சோ கடைசியா கிறிஸ்து தான் நம்மளுக்கு வழி. சோ அதனால நம்ம கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். கிறிஸ்துவின் அன்பை நம்ம வந்து புடிச்சுக்கணும். எபேசியன்ஸ் 3ஆம் அதிகாரத்துல 18-19 நோட் பண்ணிக்கங்க. எபேசியர் 3:18-19 கிறிஸ்துவின் அன்பை நம்ம புடிச்சுக்கணும். அந்த கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்து சிலுவையில தொங்குறாரு இல்லையா, சோ அந்த கை இப்படி 2 கையை இப்படி நீட்டி இருப்பாரு, அந்த கையில ஆணி அடிக்கப்பட்டிருக்கு. அந்த அகலம், அந்த விடுத்து எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு நீளமா இருக்கணும்.
கிறிஸ்துவோட அன்பு எவ்வளவு அகலம், எவ்வளவு நீளம். ஒரு மனிதன் அந்த மரசிலுல தொங்குறக்குள்ளோ அந்த கீழே எவ்வளவு ஆழத்துல இருக்கணும் அதுவும் பார்க்குவாங்க. அந்த ஆழம், அந்த உயரம், தலைக்கு மேல கொஞ்சம் எடுத்து நிக்கணும். சோ அந்த கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும், சோ இதுதான் சிலுவை. இந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பை நம்ம அனுதினமும் நம்ம சுமந்து செல்ல வேண்டும் என்று தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அப்போ அந்த கிறிஸ்துவின் அன்பை நம்ம சுமந்து செல்றக்குள்ள நம்ம அனுதினமும் அந்த வழிகாட்டியை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நானே வழின்னு சொல்லி இருக்கிறார் அந்த தேவன். நம்ம பார்க்க முடியும். என்னை பின்பற்றி வாங்க, என் பிதாவை நீங்க காண்பீர்கள். மோட்சத்துல உள்ள பிதாவும் நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோவான் 19:17, ஜான் 19:17, இயேசு தமது சிலுவையை சுமந்து கொல்கதா மேட்டுக்கு ஏறினார். ஒவ்வொரு வார்த்தையிலும் 1000 டைமென்ஷன்கள் இருக்கு. இப்ப இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆவியானவர் இந்த மாதிரி எனக்கு தெரியப்படுத்தினாரு. ஏசப்பா தமது சிலுவையை சுமந்து கொல்கதா மேட்டுக்கு ஏறினார் என்ற காரியத்தை குறித்து பிதா மேல அவ்வளோ அன்பா. சோ அந்த பிதாவோட அன்பை அவர் சுமந்து கொல்கதா மேட்டுக்கு ஏறினார். அதே மாதிரி என்ன நீங்க பின்பற்றுனாக்கா என்னோட சிலுவையை நீங்க சுமந்து வாங்க. சோ நம்ம we are follower of Christ. இல்லையாமா? கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. சோ இயேசு தமது சிலுவையை சுமந்தார்னா பிதாவோட சிலுவை அன்பை சுமந்து அவரு ஏறுறாரு. அதே மாதிரி நீங்களும் என்னை பின்பற்ற வேணும்னாக்கா அனுதினமும் என்னோட சிலுவையை நீங்க சுமந்து வரணும்ன்றக்குள்ள கிறிஸ்துவோட அன்பை நம்ம எல்லாரும் சுமந்து வரணும் தான் தேவ ஆவியானவர் இந்த தருணத்துல NGPH பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துறார். சோ ஏசப்பா அவர் நீங்கள் உங்கள் பார சிலுவைகளை எடுத்து என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அந்த நாள்ல அவர் கூறினார். அனுதினமும், அதாவது ஒரு நாள் 2 நாள் இல்ல, அனுதினமும் என்னை பின்பற்றி வர வேண்டும் அப்படின்னு தெரியப்படுத்தினாரு. இந்த உலகில் நம்ம இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, இந்த உலகத்துல அவர் நம்மளை நடத்துவாரா? அனுதினமும் அவரோட சிலுவை நம்ம பின்பற்றினால் இந்த உலக வாழ்க்கையிலும் அவர் நம்மளை நடத்துவாரா? மறு உலகம் போகும் நேரத்திலையும் அவர் வழி நடத்துவாருன்னு தேவ ஆவியானவர் இன்னைக்கு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. இந்த உலகில் வாழும் பொழுதும் நம்மளை வழி நடத்துவார். மறு உலகில் போறக்குள்ள கூட நம்மளை வழி நடத்துவார். டில் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகுற வரைக்கும் நம்மளை வழி நடத்துவார், டில் எண்ட் வரைக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம் இல்லை! கிறிஸ்துவோட அன்பை நம்ம ஃபாலோ பண்ணா, அதை சுமந்து கொண்டு நடந்தா நிச்சயமா நம்ம டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயிடுவோமே. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு வழிகாட்டி உண்டு. நமக்கு ஒரு வழிகாட்டி உண்டு. ஐயோ, வழி எனக்கு தெரியவில்லையே என்று அந்த தருணத்துல ஏசப்பா மாம்சத்துல உயிரோடு இருக்கிறக்குள்ளோ தோமா, பீட்டர், பிலிப்பு எல்லாரும் புலம்புனாங்க, எங்களுக்கு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுக்கு வழி தெரிஞ்சிருச்சு. கிறிஸ்துவோட அன்பு அனுதினமும் நம்ம புடிச்சு சுமந்து சென்றால் நம்மளுக்கு அவர் வழிகாட்டியா முன்னாடி போவாரு. அதை ஃபாலோ பண்ண we can reach the destination இல்லையா? ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, மறு உலகம் போற வரைக்கும் அவர் வழி நடத்துறாரு. இதை விட என்னமா வேணும் இல்லையா? நானே வழி டைட்டில் ஈஸியா இருக்குல்ல? ஹல்லேலூயா. சோ நமக்கு ஒரு வழிகாட்டி உண்டு. நமக்கு அந்த காலத்துல ஐயோ எங்களுக்கு வழி இல்லையே என்று புலம்பி அழுது கொண்டிருந்த அந்த பேதுரு ஆகட்டும், தோமா ஆகட்டும், பிலிப்பு ஆகட்டும், சோ புலம்பி வேண்டி கொள்ற மாதிரி நம்மளுக்கு அந்த அவசியமே கிடையாது. நமக்கு தான் வழி என்னன்னு தெரிஞ்சிச்சு. கிறிஸ்து பிதாவோட அன்பை பார சிலுவையை சுமந்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொல்கதா மலைக்கு ஏறின மாதிரி அவரோட அன்பின் சிலுவையை நம்ம சுமந்து அவரை ஃபாலோ பண்ணுவோம். இதுதான் வழி, இதுதான் ரகசியம். ஹல்லேலூயா. இயேசு சென்ற வழி எப்படிப்பட்ட வழி? அவரோட பாத், அவரோட பாதை எப்படிப்பட்ட ஒரு வழியாக இருக்கு அப்படின்னு தேவ ஆவியானவர் இந்த சில ரகசியத்தை தெரியப்படுத்தணும்னு சொன்னாரு. அது போராட்டத்தின் வழியா, சந்தோஷமான வழி கிடையாது, போராட்டத்தின் வழி. அவர் சென்ற வழி ஒரு போராட்டத்தின் வழி என்று அவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவதூதன் ஒருவன் லூக்கா 1 அதிகாரத்துல எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. லூக்கா 1 அதிகாரத்துல 28, 30, 31 அவர் சென்ற வழி எப்படிப்பட்ட வழி அப்படின்னு தேவ ஆவியானவர்
இந்த காரியத்தை எனக்கு தெரியப்படுத்தினாரு. தேவதூதன் ஒருவன் கன்னியாகிய மரியாளுக்கு தரிசனமானார். ஆயி கிருபை பெற்றவளே வாழ்க, உம்முடைய கர்ப்பத்தில் தேவகுமாரன் தோன்றுவார் என்று சொன்னார். சோ இந்த வசனங்களை நீங்க வாசினா உங்களுக்கு தெரியும், தேவகுமாரன் தோன்றுவார் என்று சொல்லும் பொழுது மரியாளுக்கு ஒரே பயம், திகிலு. சோ 34 வசனத்துக்கு போயிடுமா? அதே அதிகாரத்துல 34 வசனம் நோட் பண்ணிக்கங்க. லூக்கா 1 அதிகாரம் 28, 30, 31. இப்ப அதை நீங்க தொடர்ந்து வாசினா உங்களுக்கு தெரியும். 34 வசனத்துக்கு போமா. அவங்க மரியாளுக்கு ஒரே திகில், புருஷனே அறியேனே, இது எப்படி ஆகும் என்றால், தேவதூதன் சொன்ன பதில், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். 35 வசனம், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமான தேவனுடைய பலம் உன்னுடைய வித்து, அவருடைய வித்து, உன்னதமான தேவனுடைய பலம் அவருடைய வித்து உன்னுடைய கர்ப்பத்தில் வைக்கப்படும். அந்த வித்து தேவனுடைய வித்து, ஆகவே அது தேவகுமாரனாக வளரும் என்றார். உன்னதமானவருடைய பலன் உன்மேல நிழலிடும், ஆகையால் உன்னிடத்தில் தோன்றுவது தேவனுடைய குமாரன் என்று சொன்னாரா? யாரு? தேவதூதன் சொன்னாரா? மரியாளுக்கு ஒரே ஆச்சரியம் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இவ்விதமாகவே அது நிகழ்ந்தது. இது ஒரு நிகழ்வு, நம்ம எல்லாருமே நம்பலாம். சோ அவ்விதமாகவே அது நிகழ்ந்தது என்று தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அவங்களுடைய வயிற்றில இறைவன் அனுப்பிய வித்து வைக்கப்பட்டது. அவங்களோட வயிறு, அதாவது அவங்களோட வயிற்றுல இறைவனோட வித்து இருக்கு. இப்போ சயின்ஸ் படி ஒரு பெண்ணின் டாக்டர், சயின்ஸ் அவங்க உலக ரீதியா டாக்டருங்க, நான் ஸ்பிரிச்சுவல் டாக்டர், உலக ரீதி டாக்டர். அவங்களுக்கு தெரியும், ஒரு பெண்ணின் வயிற்றுல கரு தரித்த அந்த வினாடி, அந்த நிமிடத்திலிருந்து அது உயிருள்ள ஜீவனாக மாறுகிறது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா? The moment the woman conceives, the fortress that is formed in her womb has life இல்லையா? It will be a living creation. So உயிர் வந்துடும். So கர்ப்பத்தில் தோன்றும் ஒரு கருவில் உயிர் இருக்கும். So மரியாளோட வயிற்றில வைக்கப்பட்ட அந்த தேவனுடைய வித்துவை எனக்கு இப்போ ஸ்கேனிங்ல ஆண்டவர் காமிச்சார். ஸ்கேனிங் பார்ப்போமா? ஸ்கேனிங்ல காமிச்சாரு. ஏசப்பாவோட அந்த ஏசப்பா வயிற்றுல இருக்கிறாரு. தேவனுடைய உன்னதமான தேவனுடைய வித்து மரியாளோட வயிற்றுல வைக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப அந்த ஸ்கேனிங் எனக்கு நான் பார்க்கறதுக்குள்ள ரொம்ப கவனித்து நான் பார்த்தேன். அது தேவனிடத்துல இருந்து தான் இறங்கிய வித்து என்றது தேவ ஆவியானவர் நிரூபிச்சார், உறுதியும் படுத்தினாரு. தேவனுடைய, பிகாஸ் she was a virgin, so அவங்களுக்கு அது தேவனிடத்துல இருந்து தான் இறங்கிய வித்து என்று தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ அந்த தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி அவரோட பலன் அந்த கன்னியோட வயிற்றுல ஒரு வித்து வைக்க முடியும்? அப்ப அந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரிஞ்சாதான் how it is possible இல்லையா? ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறதுக்கு எப்படி பாசிபிள் ஆகும்? அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? 1 பேதுரு 1 அதிகாரத்துல 15, 16, First Peter first chapterல 15 and 16th verse, உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறதை போல நீங்கள் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். 16 வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறது. சோ அதே போல ஏசாயா 6:3 போமா. இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்ன்றது குறித்து தேவ ஆவியானவர் இந்த வார்த்தை மூலமா என்னோட பேசினாரு. ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படின்னு தெரியப்படுத்துறாங்க. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருந்தது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். சோ ஒருவர் நோக்கி இப்ப நம்ம பண்ணலாமா? நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சுங்க, ரைட் ஹேண்ட் கையை பிடிச்சுக்கோங்க. ஐ டு ஐ கான்டாக்ட், ஃபேஸ பாருங்க. சைமனுக்கு பிரதர் கையை பிடி.
ஒருவர் நோக்கி ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர், பயபக்தியா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. 4ஆம் வசனம் போமா. இப்ப நீங்க கூப்பிட்டீங்க இல்லையா, சொல்லி சத்தமா சொன்னீங்க இல்லையா, கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால நிறைந்தது. இத நான் பார்ப்பேன். ஏன் அடிக்கடி EVG டாக்டர் உங்களுக்கு சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் இந்த வார்த்தைகளால் தான். நீங்க அப்படி சொல்றக்குள்ளோ கத்தி கூச்சல் போடுவேன் நானு. நித்திய ஜீவன் 3 காரை பேசும். என்னமா பேசும்? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ ஆலயம் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால நிறைந்தது. ஐ கேன் see அந்த சத்தம் விட்டு கூப்பிடுறதுக்குள்ள அப்படிப்பட்ட தேவன், பரிசுத்தமான தேவன் இப்படி இருக்கிறாரு. சோ அந்த தருணத்துல அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் கர்த்தரை சுத்தி இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பரிசுத்தரோடைய வித்து மரியாளோடைய கர்ப்பத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பதான் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதே சமயத்துல சங்கீதம் சாம் 51:5 தாவீது இப்படியாக கூறுகிறான், நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு தாவீது தெரியப்படுத்துறார். ஏன் இந்த விஷயத்தை தேவாவியானவர் தெரியப்படுத்துறாருனாக்கா, ஏசப்பா பிறந்தது தாவீதோட வம்சம், அது எல்லாருக்குமே தெரியும். தாவீதின் வம்சத்துல தான் அவர் பிறந்தாரு. அதுக்கு ப்ரூஃப் அடையாளமாக இந்த வார்த்தைகள் லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் 33ஆம் வசனம் வாசிமா. 27 லூக்கா 1:27. ஹல்லேலூயா. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்ட அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் 33:2 அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆமென். சோ இதுல கன்ஃபார்மா நமக்கு தெரிய வந்துச்சு, தாவீதோட வம்சத்துல தான் ஏசப்பா பிறந்தார். இப்போ இந்த ஜெனரேஷன் அந்த தாவீது எப்படிப்பட்டவர்னா, நானே கர்ப்பத்துல பாவத்துல தான் நான் உருவானேன். சோ அப்ப அந்த ரத்தம் மரியாளோட சரீரத்துல கலந்து இருக்கு. இப்போ அந்த ரத்தம் கலந்து இருக்கிறதுனால பரிசுத்த ஆவி உண்மையில உன்னதமானவரின் பலன் அவருடைய வித்து இப்போ வயிற்றுல வைக்கப்பட்டுச்சு. இது பரிசுத்தம். ஆனா மரியாளோட ரத்தம் அந்த துர்குணம், பாவ சுபாவம், அந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட விஷயம் ரத்தம் ஓடிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல தான் இந்த ஸ்கேனிங்க பார்த்ததுனால தான் எனக்கு சில தாய்மார்கள் வயிற்றுல கர்ப்பம் தரித்த பிறகு அந்த தாய்களுக்கு டெஸ்ட்ல HIV வந்தா அது பாஸ் ஆகுதா இல்லையா குழந்தைக்கு அது தெரியப்படுத்தி உடனே அவரோட ரத்தத்தை கொடுக்க சொல்வார். அந்த ரத்தம் அதை கிளியர் ஆக்கும். இன்னும் சிலருக்கு தான் இன்னைக்கு டெஸ்டிமனி ஷேர் பண்ண பிரிசிலா ஓட பிளட் சுகர் லெவல் கரெக்டா இருக்கணும். எவ்வளோ மதருக்கு வேணும், எவ்வளோ பேபிக்கு வேணும் வயிற்றுல, அது பேலன்ஸ் பண்றது அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீ ஹோலி வாட்டர் கொடுத்து ஜபம் பண்ணி குடிக்கவே. எப்போ எவ்ரிடே குடிக்கணும். அது டெஸ்ட்டுக்கு போனா மட்டும் இல்லாம எவ்ரிடே யூ ஹேவ் டு ட்ரிங்க். அது குடிச்சதுனால அந்த பேலன்சிங். ஸோ அதனால தான் என்னால ஈஸியா ஒரு வயிற்றுல உள்ள கருவுக்கு அந்த தாய் மூலமா எது பாஸ் ஆகுது பாஸ் ஆகாததுன்னு தேவ ஆவியானும் காமிப்பாரு. ஏன்னா இந்த விஷயத்த காமிச்சதுனால தான் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ தாவீதோட விஷயம் சங்கீதம் 51:5 படி அந்த ஜெனரேஷன், ஏன்னா ஏசப்பா தாவீதோட வம்சத்துல பிறந்து இருக்கிறதுனால அந்த வம்சத்தின் தலைவராக இருந்த அந்த தாவீது ராஜா, நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்ன பாவத்துல கர்ப்பம் தரித்தாள். சோ இந்த பாவ சுபாவம், இந்த துர்குணம் அது எல்லாம் மரியாளோட ரத்தத்துல இப்ப கலந்துடுச்சு. she is a virgin. ஆனா அந்த பாவ சுபாவம், துர்குணம் ப்ரீவியஸ் ஜெனரேஷன் அது கலந்து இருக்கு. ஏன்னா மரியாள் ஒரு சாதாரண
பெண்ணாக இருந்ததுனால. ஆகவே அவளுடைய அந்த ஸ்வபாவத்தில் இருந்த அந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல இருந்த அந்த ஸ்வபாவத்தில் இருந்த அந்த துர்குணம், அந்த பாவ ஸ்வபாவம், அந்த வித்து, அதாவது அந்த சீடுக்குள்ள பிரவேசிக்க முயற்சிக்குது. ஸோ ஒரு டெங்கு வந்தா தாய்க்கு பிள்ளைக்கு வருதா இல்லையான்னு பார்க்க வைப்பார். ஒரு HIV வந்தா பார்க்க வைப்பார். ஒரு எவ்வளோ உணவு புள்ள எடுத்துக்குது, எவ்வளோ மதர் எடுத்துக்காது பார்க்க வைப்பார். ஸோ அதனால அதே மாதிரி தான் இந்த ஸ்கேனிங்ல எனக்கு காமிச்சாரு. அந்த துர்குணம், அந்த பாவ ஸ்வபாவம், ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட விஷயங்கள் எல்லாம் மரியாளோட ரத்தத்துல கலந்து இருக்கிறதுனால இப்போ வயிற்றுல வளர்ற அந்த வித்து தேவனுடைய வித்து குமாரனாக வளர்ந்துட்டு இருக்கு. அந்த பேபிக்குள்ள அதாவது ஏசப்பாக்குள்ள பிரவேசிக்க முயற்சி இருக்கிறது ஆண்டவர் அப்படியே ஸ்கேனிங்ல காமிச்சார். ஹல்லேலூயா. இப்போ மரியாளுக்கு எப்படி இருந்தது, அந்த நிலைமை எப்படி இருக்குது? ஸோ ஏன்னா கர்ப்பத்துல குழந்தை இருக்கு. இப்போ மரியாளோட நிலைமை, ஒரு தாய் கர்ப்பம் தரித்த தாய்மார்களுக்கு இந்த விஷயம். ஸோ அவங்க போராடுறாங்க இப்போ. ஏன்னா உள்ள இருக்குது பரிசுத்தமானது வித்து. ஆனா மரியாளோட சரீரத்துல பாவமும் துர்குணத்துல உருவான அந்த ரத்தம், வம்சாவளி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 16-17 வசனம். கலாத்தியர்கள் 5ஆம் அதிகாரத்துல 16-17. பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். 17ஆம் வசனம். இதுதான் முக்கியமான விஷயம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் இவைகளை செய்யாத படிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்றும் விரோதமாய் இருக்கிறது. அதாவது ஆவிக்கு விரோதமாக மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும். இப்ப மரியாள் மாம்சத்துல இருக்கிறாங்க, வயிற்றுல ஆவி, அவரோட வித்து. சோ வயிற்றுல அந்த வித்து, அந்த விரோதமாக ஆவியும் ஆவிக்கு விரோதமாக மாம்சமும், இந்த போராட்டத்துல அவங்க இருக்கிறாங்க. 18ஆம் வசனம். ஆவினால நடத்தப்படுகிறவர்களால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு இந்த வார்த்தையில எழுதப்பட்டிருக்கு. இப்ப என்னன்னா, ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் மரியாளோட போராட்டம். இப்போ மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் போராடுகிறது. அங்க இயேசுவின் உயிர் அந்த ஸ்கேனிங்ல எனக்கு காமிச்சாரு, போராடுகிறது. இப்ப போராடுகிறது அந்த சிசு, அந்த குழந்தை, அந்த உயிர் இப்ப போராடுகிறது. சோ போராட்டத்தின் வழியில அவர் கடந்து சென்றார்ன்றது அப்பத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சு அவருக்கு போராட்டம். அந்த சிசு, அந்த கரு உருவாக்குறதுல இருந்து ஆரம்பிச்சிருச்சு போராட்டம். சோ அந்த போராடுகிறது. ஒரு பக்கம் தேவனுடைய பரிசுத்தம், மற்றொரு பக்கம் அந்த வித்த சுமந்து இருக்கிற கர்ப்பத்தில் உள்ள அந்த கர்ப்பம் தரித்த அந்த பெண்ணின் ப்ரீவியஸ் பாவ சுவாவங்கள், அதாவது முன்ன சந்ததிகளோட பாவ சுவாவங்கள், துர்குணங்கள், அது உள்ளே பிரவேசிக்க முயற்சிக்கிறது. அந்த விஷயம் அப்படியே காமிச்சாரு. இரண்டுக்கும் நடுவே அங்கேயே ஏசப்பாக்கு போராட்டம் ஆரம்பிச்சு விட்டதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஆனாலும் அவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் வளர்ந்த இயேசு இப்ப சொல்றாரு, வளர்ந்த பிறகு யோவான் 8ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனம், John 8th chapter 46th verse, அவர் சொல்றாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் என்னை ஏன் விசுவாசிக்கிறதில்லை அப்படின்னு ஏசப்பாவே சொல்றார். ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி அவர் என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? ஏன்னா அந்த பரிசுத்தமான வித்து ஜெயிச்சு தானே வந்துருச்சு. அந்த போராட்டம் இருந்தும் அந்த தாவீதோட அந்த சுபாவம், துர்குணம் அந்த வித்துக்குள்ள நுழையிலையே பியூரா, சுத்தமா, அப்படியே எப்படி சொல்ற, அக்மார்சீலா முத்திரை, என்ன பிரதர் முத்திரைக்கு ISI முத்திரையா, சீல்டு, அந்த மாதிரி பியூர் ஒரு வித்து குழந்தை பிறந்து வருதுனாக்கா, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடவே முடியாது இல்லையா?
சோ எதற்காக இந்த விஷயங்கள் பண்ணார்னாக்கா, உங்களுக்கும் எனக்கும் இந்த போராட்டத்தின் வெற்றியை தருவதற்கு தான். நம்ம வாழ்க்கையில வர போராட்டத்துல வர வெற்றியை அவர் தருவதற்கு தான். அவர் ஆதியிலேயே அந்த டைம்லயே அந்த வித்தாக இருந்தக்குள்ளவே அந்த போராட்டத்தின் வழியை கடந்து சென்றார். ஹல்லேலூயா. சோ அந்த வித்து வளர்ந்து பாவம் இல்லாம வளர்ந்து, என் இடத்துல பாவம் இல்லை, என்ன பின்பற்றி வாங்க, நானே வழி. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ NJPH பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியப்படுத்துறாரு, அவர் தான் வழியாக இருக்கிறார். ஏசப்பா தான் நமக்கு வழியாக இருக்கிறாரு. உங்களுக்கும் எனக்கும் இந்த போராட்டத்தில வெற்றி தருவதற்காகவே ஏசப்பா இறங்கி வந்திருக்கிறாரு. சோ நம்ம பாவம் நிறைந்த இந்த உலகில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொய் சொல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது என்ற ஒரு சூழ்நிலையில எல்லாருமே ஓரளவுக்கு நம்ம அதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்லையா இல்லையா சிஸ்டர்? ஆண்டியும் கூப்பிடலாமா? ஜோஷ்தா உங்க மதர். ஹல்லேலூயா. பலவிதமான குறுக்கு வழிகளை கையாண்டால் ஒழிய வாழவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போராட்டம், ஏதோ ஒரு ரீதியில போராட்டம் சுகமில்லாம போயிடும், போராட்டம் வேலை இல்லாம போயிடும், போராட்டம் படிப்பே ஏர்லியே, எக்ஸாம் வந்துச்சு, இன்னும் நான் படிக்கலையே, நான் தரவாகலையே, நான் ப்ரிப்பேர் ஆகலையே, போராட்டம். ஏதோ ஒரு வகையில போராட்டம், ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் வந்துட்டே இருக்கும். சோ அதுலயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியப்படுத்துறார், நான் உங்களுக்கு வெற்றியை தரேன். ஏன்னா நான் போராட்டத்தின் வழியில தான் நான் கடந்து வந்திருக்கிறேன். மரியாளோட வயிற்றுல வைக்கப்பட்டிருக்கிற வித்துல இருந்து நான் போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நான் வெற்றி பெற்ற போல உங்களுக்கும் நான் வெற்றியை தருகிறேன், நானே வழி அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. சோ இந்த மாதிரி ஒரு பக்கம் மனுஷனோட பயம், ஏன்னா இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வரக்குள்ள நம்ம இந்த உலகில நம்ம இந்த போராட்டத்தின் வழியில நம்ம கடந்து சென்றக்குள்ளோ ஒரு பக்கம் நமக்கு தேவ பயம் வருது. ஐயோ தப்பு செஞ்சுட்டா நம்மளுக்கு தேவ பயம் வரமே, அந்த உள்ளுக்குள்ளவே உறுத்த ஆரம்பிக்கும். இறைவனுக்கு விரோதமான காரியங்கள், ஏன்னா பொய் சொல்றோம், தப்பு பண்றோம், பாவம் செய்யறோம், இந்த மாதிரி விஷயங்கள், குடிக்கிறோம், கஞ்சா எடுக்கிறோம், சிகரெட்டு, அந்த மாதிரி போதல அடிமையா இருக்கிறது, விபச்சார வேசித்தலும், நம்மளே அறியாம நேரத்தை வீணாக்குற ஆவினால பார்க்க கூடாததெல்லாம் போன்ல பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் முக்கியமா பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஒரு பக்கம் அப்பா அம்மா பார்த்துடுவாங்களா, நான் பார்த்துட்டு இருக்கிற ஹிடன் சீக்ரெட் போன்ல உனக்கு ஒரு பெரிய அப்பா இருக்கிறாரு, அவர் பார்த்துட்டு இருக்கிறாருன்றே உணராம இருக்கிறாங்க பிள்ளைகள். நோட் பண்ணுவாரு. சோ அப்பா அம்மா வந்த உடனே ஸ்கிரீனை மாத்தி விட்டுருது. ஆனா இன்னொருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஜீவனுள்ள தேவன், அவருக்கு பயமே இல்லையா? சோ அந்த மாதிரி போராட்டம், ஒரு பக்கம் மனுஷங்களது பயம், இன்னொரு பக்கம் தேவ பயம். இந்த நடுவுல மனுஷரோட சுபாவம் இரண்டுக்கும் நடுவுல தவிக்கிறது, தத்தளிக்கிறது. சோ இப்படிப்பட்ட ஒரு உலக வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறக்குள்ளோ ஆண்டவர் ஒரு வழியை தெரியப்படுத்துறார். இந்த வழிகள் அவர் எப்படி என்ன பண்ண போறாருன்னு தீர்க்கதரிசிகளுக்கு முன்கூட்டியே தெரியவும் படுத்திடுறாரு. ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிமா. ஆமோஸ் 3:7. ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆமென், ஆமென். சோ இந்த மாதிரி ஆல்ரெடி அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எந்த ஒரு விஷயமும் அவர் பண்ணுவாரு. இப்போ மனுஷங்களுக்கு நம்ம பயப்படுறோம். அந்த மனுஷங்களோட பயம் எப்படிப்பட்டதாக இருக்குனாக்கா, நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸ் 29:25 வசனம். நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸ் 29:29 chapter 25th verse. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவைக்கும் என்று சொல்கிறது. இந்த கண்ணியில் அகப்பட்டு தவிக்கிறோம், தத்தளிக்கிறோம். சோ மனுஷனுக்கு நம்ம பயப்பட வேண்டாம் தெரியப்படுத்துறார். எந்த ஒரு விஷயத்துக்கும் மனுஷருக்கு பயப்பட வேண்டாம், நேர்மையாக உண்மையாக இருங்க, அவரோட வழியில நம்ம ஃபாலோ பண்றதுக்குள்ள உத்தமமாக இருக்கணும் தெரியப்படுத்துறாரு. மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். ஏசாயா 51:12 வாசிமா. மனுஷங்கள் எப்போதும் மண்ணுக்கும் புல்லுக்கும் போற மனிதர்கள், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்யற கர்த்தர். அவரை தவிர நம்மளுக்கு ஆறுதல் வேற யாருமே கிடையாது, இல்லையாமா? அவர் தான் ஆறுதல் செய்யற கர்த்தர். வாசிமா ஏசாயா 51:12.
51:12. ஹல்லேலூயா. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கு புல்லுக்கு ஒப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படாதிருக்கிறதுக்கு வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கும் நீ யார்? ஆமென். ஆமென். சோ இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு வழியை நம்மளுக்கு வைத்திருக்கிறார், அந்த வழியை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தேவனால பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். சோ தேவனால பிறந்த மனிதர்கள் யாருமே பாவம் செய்ய மாட்டாங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். யோவான் 3:5 படி, ஜான் 3:5 அதன்படி, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் மூங்காவிட்ட பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு திறக்காது சொல்லி இருக்கா. சோ அதனால ஏசப்பா நான் போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பி வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு ஏசப்பாவோட ரத்தத்துல கழுவப்படுற பிறகு நம்மளுக்கு வழியை வச்சிருவாரு. சோ அந்த வேலையில நம்ம கிறிஸ்துவோட அன்பை சுமந்து 365 நாள் நம்ம சுமந்து ஃபாலோ பண்ணா we can see our reach our destination. Hallelujah. அப்போஸ்தலர் நடவடிக்கை Acts 2:38 வாசிமா. ஹல்லேலூயா. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். ஆமென். 41 வாசிமா. அதே அதிகாரத்துல 2:41 Acts 2:41. ஹல்லேலூயா. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆமென். ஆமென். சோ இதுக்கு வழி ஞானஸ்தானம். சோ அந்த வழியை நம்ம ஃபாலோ பண்ண முதல் ஸ்டெப் இந்த வழியை நம்ம ஏற்றுக்குன்னு ஃபாலோ பண்ண. அப்போ இந்த தாவீதோட வம்சத்துல வந்திருக்கிற அந்த துர்குணம் ஸ்வபாவம், அந்த பாவத்திலிருந்து நான் கருவிலேயே நான் பாவத்துல பிறந்தேன்னு சொன்ன அந்த விஷயம் தலைமுறையா இருக்கிறது. நம்ம இந்த வழியை ஃபாலோ பண்றக்குள்ளோ, அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டக்குள்ளோ அந்த பரிசுத்தமான ரத்தம் நம்மளோட உடம்புல சரீரத்திலும் ஓடும். அப்ப ஈஸியா நம்ம அந்த பரிசுத்த தேவனை பார்க்க முடியும். We can see, reach out the destination through Jesus Christ. நானே வழி, என்ன ஃபாலோ பண்ணுங்க, என்ன பின்பற்றி வாங்க, இதுதான் வழி. சோ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஜனங்க இந்த காரியத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. 10:44 அப்போஸ்தலர் நடவடிக்கை Acts 10th chapter 44 வாசிமா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். சோ அதனால எப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ, தேவனால பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான். சோ அப்ப நம்ம இந்த தாவீதோட சந்ததியில வந்திருக்கிற அந்த ரத்தம், அதுல அந்த பாவங்கள் எல்லாமே அவங்க செஞ்ச பாவம், அதாவது முன்னோர்கள் செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச பாவம் மொத்தமும் பரிசுத்தமாயிடும் ஒரு தடவை நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டாக்கா. So we will be free from the sin and slave for the righteousness. இல்லையாமா? ரோமன்ஸ் 6:18 வாசிமா. ரோமன்ஸ் 6:18. ஹல்லேலூயா. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஆமென். சோ நம்ம நீதிக்கு தான் நம்ம அடிமை ஆகுவே தவிர பாவத்துக்கு நம்ம அடிமைகள் கிடையாது. ஹல்லேலூயா. சோ நீதி தேவன் யாரு? இயேசப்பா. அந்த நீதியை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டே இருந்தா we can reach the destination. Hallelujah. 1 யோவான் 3:9 வாசிமா. சோ இந்த காரியமெல்லாம் பண்றக்குள்ள நம்ம எப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ நம்மளோட இருதயத்துல வித்து வச்சிடுவார். அதாவது இயேசு உள்ள உட்கார்ந்திடுவார். அவர் பரிசுத்தமான தேவன். அப்போ நம்மளோட பாவ சுபாவம் துர்குணம் எல்லாம் அந்த ரத்தத்துல கழுவப்பட்டு நம்ம பரிசுத்தம் ஆயிடுவோம். சோ டைரக்டா பிதாவை நம்ம போய் சந்திக்க முடியும். வாசிமா. ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். ஆமென். சோ தேவனால பிறந்தவன் எவனும் அவரோட வித்து வச்சாச்சு, இருதயத்துல வச்சாச்சு. அப்போ பாவம் செய்ய மாட்டாங்கன்னு டிக்ளேர் பண்றாரு இந்த வார்த்தையில. இந்த வார்த்தையை சொந்தமாக்கிக்கங்க. ஏசப்பா அவரோட வித்து நம்மளோட இருதயத்துல வைக்கப்படுது எப்போ நம்ம முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்குள்ள. ஹல்லேலூயா. இதுதான் வழி. நம்ம நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்குள்ள என்ன சொல்றோம்? ஏசப்பா
ஏசப்பாட்ட வந்து ஏசப்பா என் பாவங்களை மன்னியும், என் குறைகளை வந்து மன்னியும் அப்படின்னு வந்து நம்ம கேட்கிறோம். பாவம் செய்திருக்கிறேன், எனக்கு வந்து இனி பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு பலனை எனக்கு தாரும், அங்க அந்த மாதிரி நம்ம சொல்றோம், ஏசப்பாட்ட சொல்றோம். அவருடைய வித்து நம்மளுடைய நெஞ்சில அந்த டைம்ல வைக்கப்பட்டுடுது. எப்போ நீங்க ஞானஸ்தானம் எடுத்து பாவ அறிக்கை பண்றீங்களோ, முங்கி எந்திரிச்ச உடனே அவருடைய வித்து உங்களுடைய இருதயத்துல வைக்கப்பட்டுடுது. அப்போ தேவனால நீங்க பிறந்து இருக்கிறீங்க. ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டா பரலோக ராஜ்யம் வராது, சேர மாட்டாங்க இல்லையா? அப்போ எப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோமோ, தேவனால் பிறந்தவர் பாவம் செய்ய மாட்டார். ஏன்னா தேவனோடைய வித்து நெஞ்சில் வைக்கப்படும். புரிஞ்சதா? ஹல்லேலூயா. புரிஞ்சுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ நெஞ்சில் வைக்கப்படுகிறது, அது மறுபடியும் பாவ சேத்தில் விழாதபடி நம்மை காத்து கொள்கிறது. மறுபடியும் பாவ சேத்துல விழக்கூடாதா? ஏன்னா ஏசப்பாவோட ரத்தம் சகல பாவங்களை மன்னிக்கப்படும்னு 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏசப்பாவோட ரத்தம் சகல பாவங்களை மன்னிக்கிறதுனால அது நம்ம பாவ சேத்துல விழாதபடி காத்து கொள்கிறதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். நான் ஆண்டவர்கிட்ட என்னோட உள்ளத்தை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இன்று முதல் நான் தூய்மையோட நம்ம வாழ்கிறோம், நான் வாழ போகிறேன்ற ஒரு உறுதி நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும்னு தேவ ஆவியானவர் விருப்பப்படுறார். சோ ஒரு தடவை நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நான் ஆண்டவருக்கு உள்ளத்தை கொடுத்திருக்கிறேன், இன்று முதல் நான் தூய்மையோட வாழ விரும்புகிறேன். திரும்பி அந்த இடத்துக்கு ஒருவேளை போனாலையும், திரும்பி ஒருவேளை அந்த வீட்டுக்கு போனாலையும், திரும்பி நான் வந்து என்னோட கிராமத்துக்கு போனாலையும் அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போனாலையும் திரும்பி போய் அந்த பாவத்துல நான் வலிக்கி விழக்கூடாது, வளர்க்க மாட்டேன் என்று ஒரு உறுதியை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், ட்ரூவா இருக்கணும், ஹானஸ்டா இருக்கணும். உண்மையாக உத்தமமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா அந்த வழியை ஃபாலோ பண்ணி நம்ம டெஸ்டினேஷனுக்கு சேர முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதற்காகவே அவர் தன்னுடைய வாழ்க்கையில கர்ப்பத்திலேயே போராடினாரா. இந்த காரியத்துக்காகத்தான் பிறந்தது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அதே இயேசு கன்னிகையோட கர்ப்பத்துல பிறந்தக்குள்ள பாவம் செய்யலையே, தூய்மைப்படுத்தினார். அப்ப நம்ம தூய்மையா இருக்கணும். then we can see reach our destination. ஹல்லேலூயா. இந்த பூமியிலும் சரி மறு உலகத்திலும் சரி அவர்தான் வழி, அவர் தவிர வேற யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ அந்த வழியை வந்து நம்ம புடிச்சுக்குவோம். தன் வழிகளை சிந்தித்து கொண்டு கர்த்தர் பின் தன் கால்களை நம்ம வந்து திருப்புவோம். நம்ம மன திருந்தலாயி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு மறுபடியும் பாவ சேத்துல விழக்கூடாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அது விழுந்தா மறுபடியும் அந்த வழி மறைஞ்சிடும். ஒரு தடவை தான் மன்னிப்பு. மன திருந்தலாயி பாவ அறிக்கை பண்ணி பின்வாங்கி போயிட்டு போனா ஒரு தடவை தான் மன்னிப்பு. மறுபடியும் பின்வாங்கி போட்டா மன்னிப்பு கிடையாது. ஏன்னா அந்த ரத்தத்தை அசுத்த ரத்தம் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. பிதா தெரியப்படுற குமாரனுடைய ரத்தம் அசுத்த ரத்தம் என்ற மாதிரி இருக்குமா. அந்த குமாரனுடைய ரத்தத்தை காலில் மிதிக்கிறது போல இருக்குமா. வசனம் இருக்கு இல்லையாமா? ஹெப்ரேயர்கள் நிறுவனம் 10:29 வாசிமா. ஹெப்ரூஸ் 10:29. தேவனுடைய குமாரனை காலில் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமென். சோ நம்ம தேவ பயத்தோட அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் தான் தேவ ஆவியானவர் விருப்பப்படுறாரு. அதை ஃபாலோ பண்றதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்லி அந்த வழி காட்டி நமக்கு வழி காண்பிப்பாரா. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் 14:16 வசனத்தின்படி ஏசப்பா போனாலையும் ஏசப்பா நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்பொழுது யோவான் ஜான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 17 வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால்
அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். புரிஞ்சதாமா? இதுதான் உங்களுக்கு, நீங்கள் அவரை அறிவீர்கள். 26ஆம் வசனத்துல உங்களுக்கு டீச் பண்றதுக்கு சத்திய ஆவியானவர் இருக்கிறாரு. 27ஆம் வசனத்துல அவரோட முழு சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ நம்ம கர்த்தர் நம்ம நம்புவோம், அவரை ஃபாலோ பண்ணுவோம். நமக்கு முன்னாடி எப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும் சரி, சாகிற வரைக்கும் சொல்றேன், லைஃப்ல சாகிற வரைக்கும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அது உகாண்டா தேசத்து உள்ள இடியாமீன் வந்தாலும் சரி, நம்மளை கொண்டு போட நின்னாலும் சரி, எப்படிப்பட்ட இனி அவ்வளவுதான் லைஃப் க்ளோஸ் கொலாப்ஸ் சொன்னாலும் சரி, நமக்கு ஒரு பெரியவர் இருக்கிறாரு. நமக்கு உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தர் போறாரு. போகிற கர்த்தர் அதை நொறுக்கி போடுவார். நொறுக்கி போட வல்லமையும் அவருக்கு உண்டு. அதனால தேவனால பிறந்தவர் எவரும் வெட்கப்படுவதில்லை, தோத்து போவதும் இல்லை. ஹல்லேலூயா. தோல்வின்றது சரித்திரத்திலே இல்லை, சரித்திரத்திலே இல்லை. தோல்வி என்பது சரித்திரத்திலும் இல்லை அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு ராஜா பிரதர் மாறு வேஷத்துல போறாரு. மாறு வேஷத்துல ஒரு ராஜா தன்னோட சாம்ராஜ்யத்தில் உள்ள ஜனங்களை எப்படி இருக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு, கண்காணிக்கிறதுக்கு ஒரு குதிரையில போறாரு. போற கையோட அவர் ராஜான்னு தெரியாது இல்லையா, ஒரு பிச்சைக்காரன் ஓரமா நின்றுட்டு இருக்கிறான். அவனை பார்த்த உடனே ரொம்ப பாசத்தோட அவர்கிட்ட இருந்த காப்பர் காயினை அப்படி தூக்கி போடுறாரு. அந்த பிச்சைக்காரன் என்ன பண்றான், அந்த காயினை தூக்கி போட்ட காயினை புடிச்சிட்டே நெரிச்சா பிடிக்க தெரியல, காயின் போய் சாக்கடையில போய் விழுந்துடுச்சு. விழுந்த உடனே இந்த பிச்சைக்காரன் அந்த சாக்கடையில கை போட ஆரம்பிக்கிறான். கை போட போறக்குள்ள உடனே அதை பார்த்து மனசு கஷ்டமாயிட்டோ, ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேனே, நான் தூக்கி போட்டுட்டேனே. அதனால அவரே அந்த ராஜா குதிரையில இருந்து ஹார்ஸ்ல இருந்து கீழே இறங்குறாரு. இறங்கிட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு சில்வர் காயின், அந்த சில்வர் காயினை அந்த பிச்சைக்காரன்ட்ட கொடுக்கிறார். அன்போட தான், பாசத்தோட தான் கொடுக்கிறார். இந்த பிச்சைக்காரன் என்ன பண்றான், அந்த காயினை, சில்வர் காயினை ஒரு கையில இந்த கையில வாங்கி இன்னொரு கை இருக்குல்ல காலியா, அந்த கை மறுபடியும் சாக்கடையில போடுறான். ஐயோ நீ சாக்கடையில போடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவர்கிட்ட இருக்கிற இன்னொரு கோல்டு பொன் காயின், பொண்ணு தங்க காயினை கொடுக்கிறார் அந்த ராஜா. அந்த காயினை இந்த மனுஷன், இந்த பிச்சைக்காரன் இந்த கையில வாங்கிட்டு இன்னொரு கை சாக்கடையில போட ஆரம்பிக்கிறான். ஐயோ நீ சாக்கடையில போடாதப்பா. அவகிட்ட இருந்த ஒரு பவுச், ஒரு பேக், ஒரு பை ரொப்பி இருக்கிற 1000 பொற்காசுகள் அந்த பைய அப்படியே கொடுத்துடுறாரு. கொடுத்த கையோட அந்த பைய வாங்கிடுறாரு பிரதர். வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடையில கைய போடுறான். வேல்யூவே இல்லை அந்த காப்பர் காயினுக்கு. சாக்கடையில கைய போடுறான். பார்த்துட்டு நீ என்னதான் நீ பண்ணா கொடுத்தா நீ அந்த சாக்கடையில கை போடாம இருக்கிற, சரி போட்டோம், என்னோட பாத்தி ராஜ்யபாரத்தை உனக்கே கொடுத்துடுறேன், தயவு செஞ்சு நீ போடாத கையே. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொன்ன பதில் என்னன்னா, போட்ட காசு பிடிக்க தெரிஞ்சிருந்தா அவன் பிச்சைக்காரனா இருக்க மாட்டானே. போட்ட காசு பிடிக்க தெரியாதுனால தானே பிச்சைக்காரன். நான் பிச்சைக்காரன் பத்தி பேசுறேன். இந்த பிச்சைக்காரன் என்ன சொன்னா, ராஜா நீங்க கொடுக்கிற அந்த பாதி ராஜ்யபாரத்துல இந்த சாக்கடை பகுதி வருமா? புரிஞ்சதா? புரிஞ்சுக்கோ, ரியாக்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற அந்த பாதி ராஜ்யபாரத்துல இந்த சாக்கடை பகுதி வருமா? அப்போ அவன் மைண்ட் அல்டிமேட்டா அந்த காப்பர் காயின்ல சாக்கடையில தான் போடுறதா இருக்குது. சோ அப்படி எதுக்கு சொல்றேன்னா, இந்த பாவம் என்றது சாக்கடை போல, சகதி சேர் போல நாரும். மறுபடியும் போய் நம்ம அதுதான் பாக்குறோம், கீழே தான் பாக்குறோம். மேலானவைகளை பாருங்க. அந்த இயேசு எங்க போனார், நான் போறேன்னு சொன்னாரு. அவர் எங்க போனார்? பிதா கிட்ட வலது பாசத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். கொலோசியன் 3ஆம் அதிகாரத்துல 1-4 வசனம். அவர் அங்க போய் வலது பாசத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த பூமியில உள்ளது எல்லாமே நஷ்டமும் குப்பைதான்.
பூமியில வாழ்றதுக்கு தான் இந்த வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வழிகாட்டி சொன்னது போல நம்ம அந்த வசனங்களை அவரோட கற்பனை கட்டளைகளை கை கொண்டு நம்ம நடப்போம், உண்மையாக உத்தமமாக நடப்போம். பூமியில உள்ளவைகளை நம்ம தேடாமல் மேலானவைகளை தேடி நாடுங்கள் என்றார் ஆவியானவர். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நம்ம கூட மகிமையில வெளிப்படுவோம். 3ஆம் வசனம் இல்லையாமா, 1ல இருந்து கொலோசியன்ஸ் 3ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 4ஆம் வசனம் நோட் பண்ணிக்கங்க. சோ அவர் தெரியப்படுறார், பூமியில உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். சோ எவ்வளவுதான் நான் மேல உள்ள விஷயங்கள் அத்தனை கொடுத்தாலையோ நீ கீழே உள்ள சாக்கடையில தானே மைண்ட் இருக்குது. அப்படிதான் நம்மளோட பாவ சுபாவம், துர்குணம் மறுபடியும் சேத்துல தான் விழுறதுக்கு தோணும். சோ நம்ம மேலானவைகளை தேடி நாடணுமா அப்படின்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. கொலோசியன் நம்ம இதுல விட வேண்டிய விஷயம், அந்த மேலானவைகளை நம்ம தேடி நாடணும்னாக்கா நம்ம விட வேண்டிய விஷயம் டூ ஆர் நாட் இல்லையா பிரதர்? டூ அண்ட் டோன்ட். சோ விட வேண்டிய விஷயம் வாசிமா 3ஆம் அதிகாரம், கொலோசியன் 3ஆம் அதிகாரத்துல 5-6. ஹல்லேலூயா. ஆகியால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஆமென். 8ஆம் வசனம் அதிலேயே வாசிமா 8ஆம் வசனம். இப்பொழுதே கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறப்பாலாகாத துஷ்டமும் வம்பும் வார்த்தைகளும் ஆகிய இவையை எல்லாம் விட்டு விடுங்கள். ஆமென். இதெல்லாம் நம்ம விடணுமா? இதெல்லாம் விடுந்தா பரிசுத்தமான வழியில நம்ம செல்ல முடியும். 9ஆம் வசனம் போடுமா. 9ஆம் வசனம், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு. 10ஆம் வசனம், தன்னை சிருஷ்டித்தவரோடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவுடனே புதுதாகப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. சோ நம்ம அவரோட சாயலுக்கு ஒப்பாக நம்ம இருக்கணும்னு தேவ ஆவியானவர் விருப்பப்படுறார். சோ நம்ம இதெல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் விட்டாக்கா அவரோட சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாறிடுவோம். இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். சில விஷயங்கள் என்னோட விஷயங்கள் எல்லாம் நான் அவருக்கு விருப்பம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் கலைத்து போட்டதான் அவரோட சாயல் போல நான் மாற முடியும். ஹல்லேலூயா. சோ அவரோட சாயலை போல மாற முடியும். உங்களுக்கு கொடுத்த மேய்ப்பல் உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டான டைரக்ஷன்ல கொண்டு வந்திருக்கிறேன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால இந்த வார்த்தையை தேவ ஆவியானவர் என் மூலமா என் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துறாரு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 1-2 வாசிமா. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். ஆமென். 2ஆம் வசனம், சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழ்கின்றேன். ஆமென். ஆமென். சோ என்ஜேபிஎச் பிள்ளைகளே, இவ்வளவு நாள் உங்களுக்கு கட்டளைகள் பத்தி தான் நிறைய நான் அழுத்தி பேசி இருக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்க, அவரோட கமாண்ட்மெண்ட் கவுனன்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த வார்த்தையின்படி கட்டளைகள் ஃபாலோ பண்ணுங்க, பின்பற்றுங்க. கிறிஸ்துவ நம்ம எல்லாருமே பார்க்க முடியும். அந்த வழியை நம்ம கடந்து செல்லுவோம். நானே வழியாக இருக்கிறார். அந்த தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ ஆல். பீஸ் பி வித் யூ. ஒருத்தருக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, give us today our daily bread, and forgive us our debts, as we also forgive our debtors, and lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom and the power and the glory forever. Amen. ஆமென். உட்காருவோம். எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம யாருமே நம்ம பயப்பட வேண்டாம். நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி உண்டு. அவர் தான் நம்மளுக்கு வழியாக இருக்கிறாரு. நம்மளுக்கு எந்த ஒரு துயரம் வந்தாலையும் தோல்வி வந்தாலையும் நம்ம
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவ ஆவியானவர் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு பார்த்து சொல்றார். NJPH பிள்ளைகள், உத்தம இஸ்ரவேலர் பிள்ளைகளுக்கு பார்த்து சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகனே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே, மகனே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளம் கையில் தாங்கி உள்ளேன், உள்ளம் கையில் தாங்கி உள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். துன்பம் நேரம் சோர்ந்து விடாதே மகனே, மகனே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் திருவிருந்து பண்டிகை ஆயத்தமாகவும் ஞானஸ்தானம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துங்கோ. திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து தன் கையில் அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஏசப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க கண்ணோக்கி பாருங்கள் ராஜா. நாங்க அருகதை இல்லாதுங்க அப்பா, நாங்க உங்களோட ஆசீர்வாத பெற தகுதியற்றவர்கள் ராஜா.
ஆனாலும் உங்களோட விலையேறப்பட்ட ரத்தத்துல எங்களை கல்வி எங்களை நீங்க விலைக்கு வாங்கி இருக்கிறீங்க ராஜா. அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சம்பூர்ண நன்மைனால ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நீங்க நிரப்புங்கள் ராஜா. பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நானே வழி என்று தெரியப்படுத்தி எங்களோட இருதயத்துல ஏசப்பா நீங்க வந்து குடியிருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்த போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி ராஜா. இந்த நேரத்துல ஏசப்பா உமது பிள்ளைகள் ஆண்டவரே என் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லையே என்று தவிக்கிற உமது பிள்ளைகளுக்கு ஒரு வழியை நீங்க காட்டுங்க சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வீடு இல்லாதவங்களுக்கு வீடை தாரும் ராஜா. ஆண்டவரே படிப்புக்கு உதவி செய்யுங்கள் ராஜா. ஆண்டவரே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை தாரும் சுவாமி. சம்பள பணம் வரட்டும், உயர்வு வரட்டும், ப்ரமோஷன் வரட்டும், தடப்பட்டிருக்கிற சம்பள பணம் வீடு தேடி வரட்டும் ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நோயாளிகளுக்காக வருகிறேன் ராஜா. ஆண்டவரே மரண படுக்கை ஆண்டவரே நீங்க தூக்கி போடுங்கள் ராஜா. மாற்றுங்கள் ராஜா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நீங்க தாப்பா வழின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட தழும்புள்ள கருத்தினால ஒவ்வொரு நோயாளிகளை தொட்டு சுகம் தாரும் ராஜா. ரத்தத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் ராஜா. ஆண்டவரே ஆயுள் நாட்களை நீங்க கூட்டி கொடுங்க சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய ரத்தம் கிரியை செய்யும் ராஜா. அதை நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. ஏன்னா நீங்க தாப்பா சொன்னீங்க நானே வழின்னு சொல்லிட்டு அந்த வழியை நாங்க பின்பற்றுகிறோம் ராஜா. ஆண்டவரே கடைசி வரைக்கும் நாங்க அந்த வழியை நாங்க பின்பற்றுகிறோம் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் தாரும் ராஜா. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண காரியங்கள் வாய்க்கப்படுத்துங்கள் ராஜா. அது என்ன தடை இருக்கும் அதெல்லாம் நீங்க தாப்பா ஒடிச்சு போடணும். வழிகள் நீங்க தாப்பா தெரிந்து கொடுக்கணும். அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நிச்சயம் செய்து விட்டு ஓடி போன மக்களை திரும்பி கொண்டு வாங்க ராஜா. நிச்சயம் செய்து விட்டு ஆண்டவரே தள்ளி போடுற ஆவிகள் அந்த மக்களை திரும்ப கொண்டு வாங்க ராஜா. திருமண காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி. பணம் கொடுத்தா தான் திருமணம் செய்து கொள்வேன் என்ற நயவஞ்சகரோட இருதயத்தை நீங்க மாத்துங்கள் ராஜா. பணத்துக்காக திருமணம் செய்து கொள்கிற அந்த ஒரு இருதயத்தை நீங்க மாத்துங்கள் ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அன்புனால நிறைந்த அன்பின் ஆவினால் நிறைந்து உங்களோட கிருபை ஊற்றி அந்த திருமண காரியத்தை நீங்க நடத்துங்கள் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தொடர்ந்து வாழ்க்கை இழந்த பிள்ளைகளுக்காக வருகிறேன் ராஜா. கணவன் இழந்து விட்டேனே, மனைவி இழந்து விட்டேனே, என் கணவன் ஓடி விட்டாரு, மனைவி ஓடி விட்டாரு, இனி யார் எனக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும், என் பிள்ளைகளை யார் பார்க்க முடியும் என்று தவிக்கிற பிள்ளைகளையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க சுவாமி. அழுகிற அழுகிற நபர்களை கண்ணோக்கி பாருங்க சுவாமி. அவங்க எழுத ஆசீர்வாதம் தேவ ஆண்டவரே அந்த குடும்பத்தை நீங்க கட்டுங்கள் ராஜா. திரும்பி அந்த ஆசீர்வாதத்தை நீங்க தாரும் ராஜா. சந்தோஷம் மன மகிழ்ச்சி உங்களால மட்டும் தப்பா திரும்ப தர முடியும். நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், நான் உன் பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன் என்ற ஒரு உத்தமனை நீங்க அனுப்பி விடுங்கள் ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என்னென்ன காரியங்கள் தேவை இருக்கோ அதெல்லாம் நீங்க ஆண்டவரை நிரப்புங்கள் ராஜா. சம்பூர்ண நன்மையினால் நிரப்புங்கள் சுவாமி. இந்த இடத்தை விட்டு போகக்குள்ள உங்களோட தெய்வீக சமாதானத்தை உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. என் தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அவரோட அன்பை நான் சுமந்து அந்த வழியில அந்த பாதையில நான் செல்வேன் என்று விசுவாசம் நம்பிக்கையோடு உமது பிள்ளைகள் வீடு செல்லட்டும் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் திருமணம் கொண்டாடுறாங்களோ, யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அத்தனை பேரும் நீர் பேராக குடும்பமாக நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. உம்மை உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் சுவாமி. அப்பா தேவனே, நீர் எங்கள் மத்தியில் வார்த்தையின் வழியாக வந்தமைக்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நன்றி ராஜா. அப்பா தேவனே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னீரே அப்பா. அப்பா தேவனே, உமது வழியில் செல்லும் பிள்ளைகளாக அப்பா தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருமாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. ஆம் சுவாமி, உமது பரிசுத்த ரத்தத்தினால எங்களை மூடிக்கொள்ளுங்க சுவாமி. ஆம் ராஜா, உமது கற்பனைகளையும் கட்டளைகளும் கை கொள்ளும் பிள்ளைகளாக அப்பா தேவனே நீரே எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, வேலையில் மலேசிய தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, தேசத்தை நீர் ஆசீர்வதியும் ராஜா. தேசத்தில் உள்ள தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடும் ராஜா. ஒரு சேமத்தை நீர் கட்டளையிடும் ராஜா. தேசத்தில் வாழும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. குடும்பமாக நீர் ஆசீர்வதியும் ராஜா. அப்பா தேவனை உமது வழியில் செல்ல, அப்பா தேவனை உமது வழியை கை கொண்டு வாழ அப்பா தேவனை ஒவ்வொரு குடும்பமும் அப்பா தேவனை நீர் பேர் சொல்லி அழைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி.
ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உமது ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, நீரே வழி என்று அறிந்து கொள்ளத்தக்க, உம்மால் என்று அப்பா தேவனே நித்திய ஜீவன் இல்லை என்று அறிந்து கொள்ளத்தக்க அப்பா தேவனே, ஒவ்வொரு குடும்பமும் மனக்கண்களை நீர் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, வேலையில் கூட வாலிப பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, தெய்வ பயத்தோடு வாழ உமது கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் பிள்ளைகளாக அப்பா தேவனே, நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, உலக காரியம் இல்லை அப்பா. அப்பா தேவனே, உமது ராஜ்யத்தை தேடும் பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் சுவாமி. ஆம் ராஜா. பிசாசானவன் அப்பா தேவனை வகை தேடி சுத்தி கொண்டிருக்கிறான் சுவாமி. வாலிப பிள்ளைகள் அப்பா தேவனை விழுந்து போகாதபடிக்கு அப்பா தேவனை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும் ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனை, நித்திய ஜீவன் பிரயாசை முது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, நித்திய ஜீவன் பிரயாசை நீர் ஆசீர்வதியும் ராஜா. உமது பிரசனத்துக்காக நன்றி ராஜா. நீர் எங்கள் மத்தியில் வந்தமைக்காய் நன்றி ராஜா. நித்திய ஜீவன் குடும்பத்தில் நித்திய ஜீவன் பிரயாசத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதியும் அப்பா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி அழைத்துமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உமது வழியிலும் உமது சத்தியத்திலும் நடக்க நீர் எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, வேலையில் கூட ஏவிஜி டாக்டர் சுமிதாவை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, மகளை நீர் ஆசீர்வதியும் ராஜா. அப்பா தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்த மகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை உமது வழியில் எங்களை வழி நடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, அவங்களுக்கு நல்ல சுகபலத்தை நீர் கட்டளையிடும் சுவாமி. ஆம் ராஜா. அவங்க செய்யும் ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் ராஜா. உமது ஆவியினால நிரப்பி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, வேலையில் கூட பிரதர் செல்வ பிரகாஷை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். மகனை நீர் ஆசீர்வதியும் ராஜா. தூர தேசத்தில் இருந்த பொழுதும் அப்பா தேவனே, நீர் மகனை வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா. மகனை கொண்ட அநேக ஆத்துமாக்களை நீர் ஆதாயப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சாமி. மகன் கீர்த்தியை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். மகனையும் விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சாமி. ஆம் சுவாமி. மகனினுடைய உள்ளத்தின் ஆழத்தை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. மகனுடைய வேண்டுதல் அனைத்துக்கும் நீர் பதில் கொடுக்கும் தேவனாக இருக்கிறீர் சுவாமி. மகனுடைய திருமண காரியத்தை கூட உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஏற்ற துணையை மகனுக்கு நீர் தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, ஷாலியை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. இம்மட்டமாக நீர் மகளை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இனியும் நீர் வழிநடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி. மகளோடு ஒவ்வொரு நாளும் நீர் இடைப்பட்டு வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா. இவ்வேளையில் கூட என் குடும்பத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. என் கணவரை நீர் ஆசீர்வதியும். என் மகன் ஜெயவீரை ஆசீர்வதியும். மகள் மெலிசாவை ஆசீர்வதியும் ராஜா. அப்பா தேவனே, இவர்கள் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, இவர்கள் அப்பா தேவனே ரட்சிப்பை காணும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, ரட்சிப்பு என்றால் அறிந்து கொள்ள அப்பா தேவனே அவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நல்ல ஞானமுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. நானும் என் வீட்டாரும் சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி அப்பா தேவனை சேவிக்கும் குடும்பமாக நீர் எங்களை மாற்ற போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, வேலையில் கூட அப்பா தேவனே சின்னசாமி அரங்கத்தில் நடந்த பெங்களூரில் நடந்த அப்பா 13 வாலிபர் மரணத்தை குறித்து நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, அந்த குடும்பத்துக்கு நீர் அப்பா தேவனே சமாதானத்தை கொடும் சுவாமி. அப்பா தேவனே, அந்த குடும்பத்தில் உள்ள துயரத்தை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர் ராஜா. ஆம் சுவாமி. நீர் மனதுருகும் தேவன் ராஜா. அந்த குடும்பத்திற்கு நீர் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. 50 வாலிப பிள்ளைகள் அப்பா தேவனே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க சுவாமி. அவங்களுக்கும் நல்ல சுகபலத்தை கொடுத்து நல்ல சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. விரைவில் வீடு திரும்பும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி.
ஆம் ராஜா, வேலையில் கூட அப்பா தேவனே சிறு பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் சுவாமி. திக்கற்ற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். விதவை தாய்களை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொருவரையும் நீர் கரம் பிடித்து வழி நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறேன் ராஜா. அதற்காய் உமக்கு நன்றி ராஜா. எங்கள் மத்தியில் நீர் வந்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்பட்டமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. நீரே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறீர் ராஜா. உமது வழியில் செல்லும் பிள்ளைகள் நாங்கள் அப்பா தேவனை நித்திய ஜீவனை சுகந்தரித்துக் கொள்ளும் பிள்ளைகளாக நீர் எங்களை உருமாற்ற போவதற்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி அப்பா. இவை அனைத்தும் உமது ஒரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே சொந்தம், கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. God bless you all. God bless you all. ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.